நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உன் மதியழகில் மயங்கினேனே. நான் உங்கள் காஞ்சனா அன்பு செல்வம். மதியழகி 21. தன் தமக்கையை பார்த்து செந்தில் பேசிய நொடி எதை பற்றியும் யோசிக்காமல் இடியென தன் கையை அவன் கன்னத்தில் இறக்கி இருந்தான் கார்த்திக். யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கிற நீ? போனா போகுது, தோளுக்கு மேல வளர்ந்துட்டேன்னு பார்த்துட்டு இருந்தா அக்காவை கேள்வி கேட்கிற அளவுக்கு வளர்ந்துட்டியா நீ? என்னடா தெரியும் உனக்கு அக்காவை பத்தி? கார்த்திக் அவனை கேள்வி கேட்டு கொண்டிருந்தாலும் அழகி கூனி குறுகி தலை கவிழ்ந்து நின்றிருந்தாள். தவறு செய்யாமல் பழி சொல்லை தாங்கி நிற்கிறாள் அல்லவா? உதயனுக்கு அங்கு பேசிய பேச்சுக்கள் எதுவுமே புரியவில்லை என்றாலும் தமக்கையின் நிலையை பார்த்தவன் உடனே அவள் அருகில் வந்து தோள்களில் ஆதரவாக பிடித்து கொண்டான். கார்த்திக்கின் வாய்மொழிகள் உதயனுக்கு சிறிதாக புரிய வைத்திருந்தது. செந்தில் எதையோ வாய் விட்டு விட்டு இருக்கிறான் என்று. அவங்க எப்படி திருமணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, அதை கேட்கிற உரிமை உனக்கும் எனக்கும் இல்லை. அந்த உரிமை அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் இருக்கு. அக்காவை பத்தி தெரிஞ்சு யாரும் அவங்க இந்த தப்ப பண்ணி இருப்பாங்கன்னு நினைக்க மாட்டாங்க. அவங்களோட இத்தனை வருஷம் வாழ்ந்து உனக்கு அது தெரியலனா நீ அவங்கள சரியா புரிஞ்சு வச்சுக்கலன்னு அர்த்தம். சின்னவங்க பெரியவங்கன்னு மரியாதை இல்லாம அவங்கள கேள்வி கேட்கிற தைரியம் உனக்கு எப்படி வந்தது? நீ தப்பு பண்றேன்னு எங்களுக்கு தெரிஞ்சா நாங்க கேள்வி கேட்போம். அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை உனக்கு இருக்கு. அப்படி மீறி நீ தப்பு பண்றேன்னு தெரிஞ்சா அப்பாவை மாதிரி பொறுமையா பேசிட்டு இருக்க மாட்டேன். அக்காவை மாதிரி பொறுமையா கேள்வி கேட்டுட்டு இருக்க மாட்டேன். தோளுக்கு மேல வளர்ந்த பையன்னு தயங்கியும் இருக்க மாட்டேன். துவச்சு தொங்க போட்டுடுவேன் என்று ஆள்காட்டி விரலை நீட்டி அவன் எச்சரித்த விதம் கார்த்திக்கின் குரலில் இருந்த ஆவேசம் செந்திலை நடுங்க செய்திருந்தது. கார்த்திக்கின் கோபம் இன்னும் அடங்கவில்லை. தன் தமக்கையை அவன் எப்படி அப்படி பேசலாம் என்று. இன்னுமே அவனுக்கு மதியழகியின் மீது நம்பிக்கை இருந்தது. அவள் அப்படி ஒரு திருமணம் செய்திருக்க மாட்டாள் என்று. அப்படியே செய்திருந்தாலும் அதில் ஏதாவது காரண காரியங்கள் இருக்கும் என்று. தனக்கு தன் தமக்கையின் மீது இருக்கும் நம்பிக்கை இவனுக்கு எப்படி இல்லாமல் போனது என்ற ஆவேசம் அவன் உடல் மொழியில் இன்னுமே இருந்தது. அக்கா கிட்ட சாரி கேளுடா என்று அவன் சட்டை காலரை பிடித்து கர்ஜிக்க செந்திலுக்கும் அவனுடைய தவறு புரிந்தது. எப்போதும் பாசமாக பேசும் தன் தமக்கையை தான் கஷ்டப்படுத்தி விட்டோம் என்று கன்னத்தை பிடித்தபடியே சாரிக்கா, ஏதோ சிந்தனையில அது மாதிரி பேசிட்டேன் என்று கூறினான். மதியழகி அமைதியாக அந்த அறையை விட்டு வெளியே சென்று விட்டாள். தவறே செய்யாமல் நிற்கிறாள். ஆனால் தம்பி கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. இந்த நிலையில் தன்னை நிறுத்தி விட்டானே என்று ஆதவனின் மீதும் கோபம் எழுந்தது. அழகியின் அந்த கண்ணீரும் அவள் தலை குனிந்து நின்ற விதமும் செந்தில் மன்னிப்பு யாசித்தும் அவள் வெளிநடப்பு செய்த நிகழ்வும் செந்திலுக்கு தன் தவறை சுட்டி காட்டியது. அவன் மனதிற்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தியது. உடனே தன் தமக்கையிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தோன்றியது. அழகி அவளுடைய அறைக்கு அழைத்துச் சென்று உதயன் அவளை எவ்வளவோ சமாதானம் செய்தான். அக்கா, அவன் ஏதோ புரியாம பேசிட்டான். நீங்க ஏன் அதுக்கு ஃபீல் பண்றீங்க? அவனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? படபடன்னு பேசிடுவான்தா, ஆனா மனசுல எதையும் வச்சுக்க மாட்டாக்கா. ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்கான், எனக்கு தெரியும், இப்ப கூட ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் என்று இன்னும் எவ்வளவோ வார்த்தைகள் கூறினாலும் அவள் மனம் அடங்க மறுத்தது. தமக்கையை உதயன் பார்த்து கொள்வான் என்ற நம்பிக்கையிலேயே கார்த்திக் இன்னும் செந்திலை வறுத்தெடுத்து கொண்டிருந்தான். இப்போ உன்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருக்காளே, அந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணை நீ லவ் பண்றியா என்று நேரடியாக அடுத்த கேள்வியை தொடுத்திருந்தான் கார்த்திக். இல்ல அண்ணா, வெறும் ஃப்ரெண்டு தான் என்று நிறுத்தினான் செந்தில். வெறும் ஃப்ரெண்டு கிட்ட அர்த்த ராத்திரியில என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? உனக்கு இன்னும் எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க என்று அடுத்த கேள்வியை கார்த்திக் தொடுத்திருக்க, வந்து கொஞ்சம் பேர் தான் அண்ணா, எல்லாருமே ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், காதல் எல்லாம் இல்லை. அதுல நீ உறுதியா இருக்கிற மாதிரி அந்த பொண்ணுங்களும் உறுதியா இருக்காங்களா? உன்கிட்ட பழகிற பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் அதுக்கப்புறம் உன்னை காதலிக்கிறேன்னு வந்து நிக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட நீ காதல் வசனம் பேசிட்டு அதுக்கப்புறமா அவங்கள கெஞ்ச விட்டுட்டு இருக்கியா? இல்ல நீ ஃப்ரெண்டா தான் பேசுறேன்னு அவங்களுக்கு புரிய வைக்க மறுத்துட்டியா என்று முறைத்து கொண்டு ஆக்ரோஷமாக கேட்டுக்கொண்டிருந்தவனை நிமிர்ந்து பார்க்கவில்லை செந்தில். அவன் எச்சிலை உள்கூட்டி விழுங்கியபடி நின்று கொண்டிருக்க, இங்க பாரு, நம்ம வீட்டுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அதை குழி தோண்டி புதைக்கணும்னு நீ நினைச்சனா உன்னை சும்மா விட மாட்டேன். நான் உன்னை குழி தோண்டி புதைச்சிடுவேன். காதலிக்கிறேன்னா காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு போ. அதை விட்டுட்டு 10 பொண்ணுங்க கூட ஃப்ரெண்டுன்னு பேசிட்டு இருக்காத. ஃப்ரெண்டாவே இருந்தாலும் எப்படி பேசணுமோ எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கணும். அப்படி இல்லைன்னா அது தவறான ஒரு எடுத்துக்காட்டாதான் போயிடும். தப்ப நீ பண்றியா இல்ல அவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னொரு வாட்டி உன்னை பத்தி எதுவும் தப்பா நான் கேள்விப்படக்கூடாது. இது உனக்கு முதலும் கடைசியுமான வார்னிங் என்று எச்சரித்து விட்டு கார்த்திக் நேரே தன் தமக்கையின் அறைக்குத்தான் சென்றான். உதயனுடன் சேர்ந்து அவனும் அழகியை சமாதானப்படுத்தினான். சற்று நேரத்தில் செந்திலும் அழகியின் அறைக்கு வந்து அவள் பாதத்தின் அருகில் அமர்ந்தபடி தன் தமக்கையின் கைகளை பற்றி கொண்டு மன்னிப்பு யாசித்தான்.
அதற்கு மேல் வருத்தத்தை இழுத்து பிடித்து வைத்திருக்க முடியவில்லை அழகியால். 2 பக்கமும் 2 சகோதரர்கள் அமர்ந்திருக்க காலடியில் இருந்த செந்தில் தலையை ஆதரவாக தடவி கொடுத்தவள், நீ காதல் செஞ்சாலும் அது தப்பில்லை. ஆனால் அந்த காதல் ஒருத்தர் மேலே இருக்கணும். அப்பா அம்மாவும் காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க தான். நம்ம காதலுக்கும் அவங்க எதிர்ப்பு சொல்ல மாட்டாங்க. என்னோட சூழ்நிலை, நான் தப்பு பண்ணிட்டேன், அதே தப்பை நீங்களும் பண்ணாதீங்க என்று அழகி தவறே இல்லாத தன் தவறுக்கு விளக்கம் கூறிக்கொண்டிருந்தாள். செந்தில் மீண்டும் மனதார மன்னிப்பு யாசித்தான். அன்று அவர்களுக்கு கல்லூரி விடுமுறையாக இருக்க தன் தோழன் ஒருவனை பார்த்துவிட்டு அவனுடைய இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தான் உதயன். தூரத்தில் வரும்போதே கையை ஆட்டி லிஃப்ட் கேட்பது போல நின்று கொண்டிருந்த பெண் யார் என்பதை அவன் கவனித்து விட்டான். அவளோ கையை நீட்டுவதும் பின்பு மடக்குவதுமாக பதைப்பதைப்பாக இருக்க அவளை நெருங்கியவன் அவன் வாகனத்தை அவள் அருகில் நிறுத்தினான். என்ன சித்ரா, இந்த இடத்துல இந்த நேரத்துல தனியா நின்றுட்டு இருக்க என்று கேட்டபடியே சுற்றத்தை ஆராய்ந்தான் உதயன். ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேன் மாமா. பஸ் நிறுத்தத்துக்கு இன்னும் கொஞ்ச தூரம் போகணும். ஆட்டோவில் போயிடலாம்னு நினச்சேன். ரொம்ப நேரமாக ஆட்டோவே வரலை. உங்களை பார்த்ததும் கையை நீட்டினேன். ஆனால் நீங்களா இல்லை செந்தில் மாமாவான்னு ஒரு சின்ன சந்தேகம். அப்புறம் வண்டியை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது நீங்கன்னு என்று தயங்கி தயங்கி கூறியவளை ஆழ்ந்து பார்த்து கொண்டிருந்தான் உதயன். நம்ம வீட்டில் மற்றவங்க வண்டியை மாற்றி மாற்றி எடுப்போம். அது உனக்கு தெரியும் தானே? அங்கே மாமா வீட்லேயும் அப்படித்தானே நடக்கும் என்று கேட்டான். அதிலேயே வண்டியை வைத்து ஒருவரை எடை போடாதே என்ற பொருள் இருந்தது. அது அவளுக்கும் புரிந்தது. அவள் தலை கவிழ்ந்தபடியே தலையை ஆட்டினாள். வண்டியில் அமர்ந்தபடியே அவன் ஆட்டோ வருகிறதா என்று பார்த்தான். அப்படி எதுவுமே அவன் கண்ணுக்கு எட்டிய தூரம் வந்து இருக்கவில்லை. எவ்வளவு நேரமா நிற்கிற என்று கேட்டவனுக்கு, 1/2 மணி நேரமா மாமா என்று சித்ரா பதில் கூற ஆழ்ந்த பெருமூச்சை இழுத்து விட்டவன், உங்க அண்ணனுங்க யாருக்காவது கால் பண்ணியிருக்கலாம்ல, இவ்வளவு நேரம் இங்க தனியா ஏன் நின்றுட்டு இருக்க என்று கேட்டிருந்தான் உதயகுமரன். இவ்வளவு நேரம் தனியாக அவள் நின்றிருக்கிறாரே என்ற பதட்டம். அவனுக்கோ ஒரு நேரம் போல இன்னொரு நேரம் இருக்காதல்லவா? சுற்றியும் ஆள் நடமாட்டம் வேறு இல்லை. 3 அண்ணனுங்களும் கிரிக்கெட் போறாங்க மாமா. குகன் அண்ணனுக்கு காலையிலிருந்து உடம்பு சரியில்லை. அப்பா தான் ஃப்ரெண்டு வீட்டில் இறக்கிட்டு போனாரு. வரும்போது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் ஆட்டோ கிடைக்கல என்று அவள் தயங்கி பேசினாள். சரி, வண்டியில் ஏறு என்று கூறிய நொடி அவள் முகம் பிரகாசமானது. அதை அவனும் அவதானித்து விட்டான். சித்ரா, நாம காரில் போனால் பிரச்சனை இல்லை, 2 வீலரில் போகிறோம். நம்ம 2 குடும்பத்தை சேர்ந்தவங்க பார்த்தா நமக்கு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு நம்மளை பற்றி நல்லா தெரியும். ஆனால் வேற யாராவது பார்த்தா தப்பாக நினைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால எப்படி உட்காரணுமோ அப்படி உட்கார்ந்துட்டு வா. நம்ம 2 பேருக்கும் இடையில இடைவெளி இருக்கிற மாதிரி இருக்கிறது நல்லது என்று உதயன் கூறிக்கொண்டிருக்க அவன் பார்க்கவில்லை என்று நினைத்தவள் முகத்தை சுருக்கி பின்பு சுளித்து வக்கலம் காட்டிவிட்டு வண்டியில் ஏறி அமர்ந்தாள். அவன் தோள்களில் கையை போட, சித்ரா, பின்னாடி இருக்க கம்பியை பிடிச்சுக்கோ என்று உதயனிடமிருந்து உடனே பதில் வந்திருந்தது. என்ன மாமா, நான் என்ன இடுப்பையா பிடிச்சேன்? தோளில் தானே பிடிச்சேன், அதுக்கே இப்படி சொல்றீங்க என்று கேட்டவளுக்கு சலிப்பாக இருந்தது. உன் அண்ணனா நீ தோலை பிடிக்கலாம், ஆனால் என் தோலை நீ பிடிக்கக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்கவங்க யாரும் நம்மளை தப்பாக நினைக்க மாட்டாங்க. மற்றவங்களும் அப்படி நினைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம வீட்டு பொண்ணு நீ. உன்னோட பேர் பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை. நான் சொல்கிற மாதிரி உட்காரதா இருந்தால் உட்கார், இல்லைன்னா உன்னை இறக்கி விட்டுட்டு ஆட்டோ வர வரைக்கும் நானே இங்கே வெயிட் பண்ணுறேன். ஆட்டோவில் உன்னை ஏற்றி விட்டுட்டு போகிறேன் என்றவன் பேசி கொண்டிருக்கும் போதே முகத்தை சுளித்தபடி அவள் சற்று ஒதுங்கி பின்னால் சென்று அமர்ந்து பின்னால் இருந்த கைப்படியை பிடித்தாள். அவன் எதையுமே பார்த்திருக்கவில்லை என்று சித்ரா நினைத்து கொண்டிருக்க அவன் அவளின் சேட்டைகளை பார்த்து கொண்டுதான் இருந்தான். சரியாக அந்நேரத்தில் தூரத்தில் ஆட்டோ வருவதை அவன் தன்னுடைய பைக்கில் ரியர் வியூ கண்ணாடி வழியாக பார்த்துவிட, நல்லதா போச்சு, ஆட்டோ வந்துருச்சு, இறங்கு என்று கூறிய நொடி அவள் முகம் சுருங்கி விட்டது. ஏனோ அதை பார்த்ததும் அவனுக்கு சிரிப்பு வந்தாலும் பைக்கின் ஸ்டாண்டை போட்டு கீழே இறங்கியவன் அவனே ஆட்டோவை நிறுத்தி அதில் அவளை அமர வைத்துவிட்டு அதற்கான பணத்தையும் கொடுத்துவிட்டு அந்த ஆட்டோ பின்னோடே இவனும் சென்றான். அவளை சரியாக வீட்டில் இறக்கி விடுகிறார்களா என்று பாதுகாப்பாக சென்றவன் இறக்கி விட்டார்கள் என்று தெரிந்த பிறகு தனது வண்டியை திருப்பிக் கொண்டு சென்றான். இறங்கியவள் அதையும் கவனித்தாள். அக்கறையை மட்டும் டன் டன்னா வச்சிருக்காங்க, அதுவே காதலா இருந்தா நல்லா இருக்கும் என்று நொடித்தபடியே முகத்தை சுருக்கி கொண்டு சோர்ந்து நடந்து சென்றாள் பாவை அவள். வண்டியில் சென்றவனுக்கு சித்ராவின் விதவிதமான பாவனைகளும் அவள் காட்டிய வக்கலமும் நினைவில் வந்து சென்றது.
அவன் இதழ்கள் தானாகவே புன்னகையால் விரிந்து கொண்டது. நான் கலர் கம்மியாக இருக்கிறதுனால தான் என்னை உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னீங்களா மாமா என்று அவளன்று கேட்ட கேள்வியும் அவன் ஞாபகத்தில் வர இரு பக்கமும் தலையை ஆட்டிக்கொண்டு சிரித்து கொண்டான் உதயன். அன்று காலையிலேயே தனது மருத்துவமனையை வேண்டிய வேலைகளை முடித்துக்கொண்டு அபிநயாவை பார்க்க வந்து விட்டிருந்தாள் மதியழகி. என்னதான் ஆதவனின் மீது கோபம் இருந்தாலும் தன் கணவன் இல்லாத நேரத்தில் தன் நாத்தனாரை பார்த்து கொள்ள வேண்டியது தன்னுடைய பொறுப்பு என்று நினைத்தாள். அந்த 2 நாளும் அபிநயாவின் அருகிலேயே இருந்து பார்த்து கொண்டாள். அப்படி மதியழகி அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கும் போது செவிலியர் உள்ளே நுழைந்து, மேடம், காயத்ரியோட கார்டியன் பரிமளா வந்திருக்காங்க, உள்ள அனுப்பவா என்று கேட்க அவரை வர சொல்லிவிட்டு அமர்ந்திருந்தாள். என்ன பாப்பா, தம்பி மத்தியானத்துக்கு மேலே தான் நீங்கள் வருவீங்கன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் இப்போ வந்தேன், காலையிலேயே வந்துட்டீங்களா என்று கேட்டபடி அபிநயாவுக்கு உடைகளை எடுத்து அங்கிருந்த செவிலியரிடம் கொடுத்தவர், உங்கள் ஃபோனுக்கு என்ன ஆச்சு பாப்பா, உங்கள் ஃபோன் எடுக்கவே இல்லைன்னு தம்பி சொல்லி வருத்தப்பட்டாங்க, உங்கள் ஃபோனுக்கு ஏதாவது பிரச்சனையா என்று பரிமளா கேட்டதற்கு அவளிடம் வெறும் மென்னகை மட்டுமே. பதில் கூற முடியாத நேரங்களில், பிடிக்காத நேரங்களில் அவள் அப்படி உணர்ச்சியற்ற புன்னகையை உதிர்ப்பாள் என்று அவருக்கு தெரியும். அவரும் அதை புரிந்து கொண்டார். நான் வேணா வெளியே உட்கார்ந்து இருக்கட்டுமா பாப்பா, தம்பிக்கு ஒரு கால் பண்ணிடுங்க பாப்பா, அவர் மனசு வருத்தப்படுவார் என்று ஒருவராக சமாளித்து கூறிவிட்டு அங்கிருந்து அகலப் போனார். என்னோட ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சு சித்தி என்று அதற்கு மட்டும் பதில் உரைத்தாள். அவரும் அதற்கு மேல் பாவம் என்ன செய்துவிட முடியும், அமைதியாகிவிட்டார். செந்தில் பேசிய வார்த்தைகளில் சமாதானம் அடைய மறுத்த மனது இரவு தூக்கத்தையும் கெடுத்திருந்தது. அவன் வந்து மன்னிப்பு கேட்டான் தான், ஆனால் அந்த பிரச்சனையின் முழு கோபமும் ஆதவனின் மீது திரும்பி இருந்தது. எந்த நேரம் வேண்டுமென்றாலும் விம்ப துடித்த மனதை கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்தி உறங்க முயற்சி செய்தவளுக்கு விடியலில்தான் உறக்கமே வந்தது. விளைவு, காலையில் நேரத்திற்கு எழுந்தாமல் நன்றாக உறங்கிவிட்டிருந்தாள். அலைபேசியின் ஒடியில்தான் துயில் கலைந்தாள். ஆதவனிடமிருந்துதான் அழைப்பு வந்திருந்தது. ஏனோ அவனிடம் பேச அவளுக்கு மனம் வரவில்லை. அலைபேசியை சைலண்டில் போட்டாள். நேரத்தை பார்த்தவள் குளிக்கச் சென்றாள். அதன் பிறகு கிளம்பி தயாராகி தங்களுடைய மருத்துவமனைக்கு சென்றவள் அங்கு வேலைகளை முடித்துக்கொண்டு உடனே அபிநயாவை பார்க்க சென்று விட்டாள். தம்பி தங்கைகள் விடுமுறை என்று வீட்டில்தான் அன்று இருந்தனர். ஆனால் ஏனோ அபிநயாவுடன் இருந்தால் மனது தேவலாம் என்று தோன்றியது. வீட்டில் ஒருவரை தவிர்த்துவிட்டு மற்றவர்களுடன் சகஜமாக இருக்க முடியும் என்று தோன்றவில்லை. ஆதவனும் தொடர்ந்து அவளுக்கு அலைபேசியில் முயற்சித்துக் கொண்டுதான் இருந்தான். அவன் அனுப்பிய மெசேஜ்களை எடுத்து பார்த்தாள். ஊருக்கு வந்து விட்டதாக அனுப்பியிருந்தான். பேபி என்று குலைந்து எதையோ பேசியிருந்தான். அவளை மிஸ் செய்வதாகவும் கூறியிருந்தான். இன்னும் இதுபோல உருக்கமான சில வார்த்தைகள். மதியத்தை நெருங்குவதற்குள்ளாகவே 100 மெசேஜுகளுக்கு மேல், 30 கால்களுக்கு மேல் இருந்தது. இவன் அங்கு எதற்கு சென்றானோ அந்த வேலையை செய்கிறானா இல்லையா என்று மதியழகிக்கு சந்தேகமே ஏற்பட்டது. பரிமளா பேசும்போது கூட அவன் முயற்சி செய்ய அவள் சுவிட்ச் ஆஃப் செய்து ஹேண்ட்பேக்கில் போட்டுக்கொண்டாள். அதை அவரும் கவனித்து விட்டாரோ என்னவோ, தன் வேலையை செவ்வனே செய்ய வெளியில் சென்று விட்டார். ஆதவனுக்கு மெசேஜ் செய்திருக்க அவன் உடனே அவருக்கு கால் செய்திருந்தான். பாப்பா முகமே சரியில்லை தம்பி, ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன் என்று கூறினார். அதுவே அவனை யோசனையில் ஆழ்த்தியது. உங்க ஃபோனை எடுத்துட்டு போய் கொடுங்க அக்கா என்று ஆதவன் கூற அவரும் உள்ளே எடுத்து சென்று ஆதவன் பேசுவதாக நீட்டினார். அப்புறம் பேசுறேன்னு சொல்லுங்க சித்தி என்று அவள் கூறிய வார்த்தைகள் ஆதவனுக்கு அங்கேயே கேட்டது. புருவங்கள் இன்னும் இடுங்கியது. அதற்கு மேல் அங்கே அவனுக்கு வேலை ஓடவில்லை. ஆனால் அந்த நாட்டின் சட்டத்திட்டங்கள் மிகவும் கடுமையானது. அவன் வந்த வேலை இன்னும் பாதி கூட முடிந்திருக்கவில்லை. ஆனாலும் அவனுக்கு அதை விட மதியழகி முக்கியம் என்று தோன்றியது. எல்லாவற்றையும் விட அழகியின் கோபமும் வருத்தமும் எதற்காக என்று புரியாமல் அவன் மனம் அதிலேயே உழன்று நின்றது. அவன் கிளம்பும் போது கூட நன்றாகத்தானே இருந்தால், விட்டு விட்டு செல்கிறாயா என்ற ரீதியில் உருக்கமாக கேட்டாலே. அதற்குள் என்ன ஆனது அவளுக்கு? கொஞ்சம் கொஞ்சமாக அவளை சரி செய்து நன்றாக போய்கொண்டிருக்கிறது என்று நினைக்கும் போது ஏதாவது இப்படித்தான் பிரச்சனை வந்து விடுகிறதே என்று யோசித்தான். மேலும் அவளை தொடர்பு கொள்ள முயற்சித்துக் கொண்டே இருந்தான். அவள் அழைப்பை எடுக்காமல் போக உதயனை தொடர்பு கொண்டான். சாதாரணமாக பேசிய உதயன் பின்பு ஆதவன் தோண்டி துருவி கேட்க செந்தில் உதிர்த்த வார்த்தைகளை வெளிப்படுத்தி விட்டான். ஆதவனுக்கு கோபம் தலைக்கு மேல் ஏறியது. அதற்கு மேல் அவனால் அங்கு இருக்க முடியவில்லை. நீண்ட மாதங்கள் கழித்து வந்ததனால் வேலைகள் சற்று அதிகமாகவே காணப்பட்டது. அன்று முழுவதும் கம்பெனி சம்பந்தமான கேஸ்களை பார்த்துவிட்டு அடுத்த நாள் கம்பெனி வேலையை முடித்துக்கொண்டு மதியத்திற்கு மேல் கிளம்ப வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் இப்பொழுது அது முடியாது என்று தோன்றியது.
உடனே கிளம்பி விட்டிருந்தான். அன்று இரவு தங்கையுடன் அவள் அறையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தாள் மதியழகி. நீண்ட நாட்கள் கழித்து அவர்கள் ஒன்றாக பேசுவதால் தங்கை அக்காவின் மடியில் படுத்துக்கொண்டு பேசிக் கொண்டிருந்தாள். மாமா எப்பக்கா வருவாரு? நாளன்னைக்கு கம்பெனி திறப்பு விழா வேற இருக்கே, நீங்க இங்கிருந்து கிளம்பி போவீங்களா? நாமெல்லாம் ஒன்னா கிளம்பலாமாக்கா என்று கேட்டுக்கொண்டிருந்த தங்கைக்கு பதில் உரைக்க முடியவில்லை அழகியாள். அது ஒண்ணுதான் இப்ப குறை என்று மனதிற்குள் நொந்து கொண்டவள் முகத்தில் தோன்றிய வாட்டத்தை காட்டாமல் கஷ்டப்பட்டு மறைத்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கும் போதே உதயனும் அவர்களின் பேச்சில் கலந்து கொண்டான். பின்பு கார்த்திக் வந்தான். ஆனால் செந்திலால் சகஜமாக அங்கே அமர்ந்து பேச முடியவில்லை. கார்த்திக் காலையிலிருந்தே அவனை முறைத்து கொண்டுதான் சுற்றி கொண்டிருந்தான். ஒரு வழியாக அனைவரும் உறங்கச் சென்ற பிறகு மீண்டும் தமக்கையின் அறையில் வந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு சென்றான் செந்தில். இரவு 12 மணி உறங்கிக் கொண்டிருக்கும் போது பிருத்திவியின் அலைபேசி அலறியது. எடுத்து பார்த்தார். ஆதவனிடமிருந்துதான் வந்திருந்தது. யோசனையுடன் எடுத்து காதற்கு கொடுத்தார். சாரி மாமா, தூக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணிட்டனா? வீட்டு உள்ள விட்டுட்டாங்க, ஆனால் கதவை சாத்திருக்கீங்க. கதவை திறக்கிறீங்களா? நான் உள்ள வந்துடுவேன். இப்போ நான் வெளியே இருக்கேன் என்று கூறினான். வெண்ணிலாவும் யாரிடமிருந்து அழைப்பு வந்திருக்கிறது என்று கவனித்தார். பிறகு இருவருமே வந்து கதவை திறந்தனர். சூட்கேஸுடன் நின்றவனை பார்க்கும்போதே தெரிந்தது அவன் வீட்டிற்கு செல்லாமல் நேராக இங்கே வந்திருக்கிறான் என்று. இருவரையும் பார்த்த ஆதவன் நெற்றியை சொரிந்தபடியே தன் அக்மார்க் புன்னகையை உதிர்த்தான். சாரி அத்த, உங்களையும் சேர்ந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா என்றவன் மன்னிப்பு யாசித்தான். பரவாயில்ல, ஆனால் நீங்கள் நாளைக்கு தானே வருவீங்கன்னு அழகி சொன்னா என்று கேட்டார் வெண்ணிலா. அது உங்கள் பொண்ணை பார்க்கணும்னு தோணுச்சு, அதுதான் வேலையை பாதியில் விட்டுட்டு வந்துட்டேன் என்று மாமியாரை பார்த்து கண் சிமிட்டினான். வெண்ணிலா பார்வையை தாழ்த்தி கொண்டாலும் உதட்டில் புன்னகை தேங்கி நின்றது. ஆனாலும் கஷ்டப்பட்டு அதை மறைத்து கொண்டு, இப்பவே கூட்டிட்டு போக போறீங்களா என்ன என்று நக்கலாக நேரத்தை பார்த்தபடியே வெண்ணிலா கேட்டார். ஏன், உங்க மருமகனை, அதுவும் உங்க வீட்டு மூத்த மருமகனை ஒரு நாள் உங்க வீட்டில் தங்க வச்சுக்க மாட்டீங்களா என்று அவனும் அதே நக்கல் மொழியில் கேள்வி கேட்டிருக்க அனைத்தையும் புன்னகையுடன் கவனித்துக் கொண்டிருந்த பிருத்திவிராஜ், நீங்க முதல்ல உள்ள வாங்க மாப்பிள்ள என்று உள்ளே அழைத்து சென்றார். நிலா, மாப்பிள்ளைக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வா என்று தன் மனைவியிடம் கூறினார். இல்லை மாமா, சாப்பிட்டு தான் வரேன் என்றான் ஆதவன். இந்த நேரத்தில் எப்படி இவ்வளவு தூரம் வந்தீங்க? கால் டாக்ஸி புக் பண்ணி. சரி, நீங்கள் மேலே போங்க என்று கூறினார்கள். பால் மட்டுமாவது கொண்டு வரட்டுங்களா என்று வெண்ணிலா அப்பொழுதும் கேட்டார். வேணாத்த, ஏற்கனவே உங்கள் 2 பேரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், பசிக்கலை எனக்கு, வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிடுவேன் என்று கூறியவன் படிகளின் அருகில் சென்று பிருத்திவியை பார்த்தான். அவரும் அவன் அருகில் சென்று நிற்க, மதியோட ரூம் என்று கேட்டான். சிரித்து கொண்டே மதியழகியின் அறை என்று அவர் காட்டினார். அவன், இதுதானே முதல் முறை இரவில் வந்து தங்குவது, அவள் அறைக்கு செல்வதும் இதுதான் முதல் முறை அல்லவா? புன்னகை முகமாக சிரித்துவிட்டு அவன் மேலே செல்ல, பிருத்திவி அடிபட்டு இருக்கும்போது எந்த அறையை உபயோகித்தார்களோ அதே அறையை தான் பின்னாளில் அவர்கள் அறையாக அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். அதனால் அவர்கள் அறை கீழேயே இருக்க அவர்களும் தங்கள் அறைக்கு சென்று விட்டார்கள். மாமனாரும் மாமியாரும் அறைக்குள் சென்றதை உறுதிப்படுத்தி கொண்டவன் அழகியின் அறையின் முன்னால் பெட்டியை வைத்துவிட்டு செந்தில் அறை எது என்று யோசித்தான். அவள் பேசும்போது கூறியிருக்கிறாள், தன்னுடைய அறையும் சந்திராவுடைய அறையும் அருகருகே இருக்கும், அதன் பிறகு கார்த்திக் உடையது, அதன் பிறகுதான் 2 சகோதரர்களுடையது என்று. ஆக அழகியின் வலப்பக்கம் இடப்பக்கம் இருக்கும் அறையை யூகித்து விட்டவன் அடுத்த 2 அறையில் எது செந்திலுடைய அறை என்று யோசித்தான். கதவு தட்டுவதா அல்லது திறந்து பார்க்கலாமா என்று திறக்க அது திறந்துதான் இருந்தது. பூனை நடை நடந்து கட்டிலின் அருகில் வந்தவன் உறங்கிக் கொண்டிருந்தவனை கவனித்தான். உறக்கத்தில் அது உதயனா செந்திலா என்று தெரியவில்லை. அவனுடைய கணக்குப்படி கடைசி அறைதான் செந்திலுடையது என்று யோசித்திருந்தான். அதனால் உள்ளே நுழைந்து விட்டான். இருந்தாலும் அது செந்திலா உதயனா என்று பரிசோதிக்க வேண்டி இருந்தது. அவனுக்குத்தான் அவர்களின் அறையை தெளிவாக தெரியாதே. அங்கே டேபிளின் மீது இருந்த அலைபேசியை சைலண்ட் ஆக்கினான். உதயனுக்கு தன் அலைபேசியிலிருந்து அழைப்பு விடுத்தான். அது ஒளிர்ந்தது. ஆக அது உதயனுடைய அறை என்பதை கணக்கிட்டவன் அமைதியாக அந்த அறையை விட்டு வெளியில் சென்று அடுத்த அறைக்குள் புகுந்து விட்டான். தங்கள் வீடு என்பதால் யாரும் அறையில் தாள் போட்டு உறங்குவதில்லை. உள்ளே செல்லும் போது மரியாதை நிமித்தமாக தட்டிவிட்டு செல்வார்கள்தான். ஆனால் கதவு லாக் செய்து இருப்பார்களே தவிர தாள் போட்டு இருக்க மாட்டார்கள். ஆக உள்ளே இருந்தும் திறக்கலாம், வெளியே இருந்தும் திறக்கலாம். உள்ளே சென்றவன் கதவை உள்பக்கமாக தாள் போட்டுவிட்டு
கட்டிலின் அருகில் சென்று அவனை ஒரு நிமிடம் உறுத்து விழித்துவிட்டு அங்கிருந்த வாட்டர் பாட்டிலில் இருந்த தண்ணீரை எடுத்து அவன் முகத்தில் சடார் என்று ஊற்றியிருந்தான். பதறி எழுந்து அமர்ந்தான் செந்தில். உறக்கத்தின் பிடியில் இருந்ததும் தண்ணீர் கண்களிலும் முகத்திலும் வழிந்ததும் எதிரில் இருப்பவன் யார் என்று இரவு வெளிச்சத்தில் தெரியவில்லை. அவனோ கார்த்திக் நிற்கிறான் என்று நினைத்து, என்ன அண்ணா ஆச்சு, நான் தான் எதுவும் தப்பு பண்ணலன்னு சொல்றேனே என்று கேட்டுக்கொண்டே எழுந்து நிற்க அவன் கழுத்தை ஒரு கரத்தால் பற்றியவன் அப்படியே மறு கரத்தால் அவன் 2 கைகளையும் சிறை செய்திருந்தான். என் மதியை என்னடா சொன்ன? செந்தில் தடுமாறினான். எவ்வளவு திமிரினாலும் அவனிடமிருந்து விடுபட முடியவில்லை. என் பொண்டாட்டிய தப்பா பேசியிருக்க. நீ மட்டும் அவன் தம்பியா இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கே உன்னை கொன்னு போட்டிருப்பேன். அவன் குரலிலும் பேச்சிலுமே அது கார்த்திக் இல்லை ஆதவன் என்று புரிந்தது. ஆனால் பேச முடியாதளவு அவன் தாடையையும் இறுக்கி பற்றியிருந்தான் ஆதவன். ஆதவனிடம் இவ்வளவு வலுவையும் திடத்தையும் செந்தில் எதிர்பார்த்திருக்கவில்லை. கஷ்டப்பட்டு மா தெரியாம பேசிட்டேன் என்று அவன் கூறுவதற்கு பெரும்பாடுபட்டு போனான் செந்தில். மதியழகி 22. என்னடா தெரியாம பேசுன? எதிரில் இருக்கிறது உன் அக்கானு கூட தெரியாதா? நீ என்ன உன்ன மாதிரி அவளை நினைச்சியா? வைரண்டா அவ. எத்தனை வருஷம் அவ கூட பிறந்து வளர்ந்துருக்க. அவளை பத்தி உனக்கு தெரியாதா? கண்ணால பார்த்தது கூட கார்த்திக் இந்நாள் வரைக்கும் நம்பாம தான் இருக்கான். உனக்கு மட்டும் எப்படிடா அவ மேல நம்பிக்கை இல்லாம போச்சு? அப்படியே நம்பிக்கை இல்லைனாலும் இப்படி அவகிட்ட பேசுறதுக்கு எப்படிடா மனசு வந்துச்சு என்று ஆதங்கமாக கேட்டான் ஆதவன். சாரி மாமா, ஏதோ பதட்டத்துல பேசிட்டேன். முதல் முறையாக அவன் மாமா என்று கூறிக்கொண்டிருப்பதெல்லாம் ஆதவனின் கருத்தில் கூட பதித்திருக்கவில்லை. அவ தம்பின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்ப உயிரோட நின்று பேசிட்டு இருக்க. இல்லைன்னா இங்கேயே எவிடன்ஸ் இல்லாம கொண்டு போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். எவ்வளவு கோவப்பட்டாலும் ஆதவனுக்கு ஆவேசம் அடங்கவில்லை. என்னடா தெரியும் உனக்கு அவளை பத்தி? உன் கூட சுத்துற பொண்ணுங்க மாதிரி அவளை நினைச்சிட்டியா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. உங்க எல்லாரையும் கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டி தான் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் தான் அவளை காதலிச்சனே தவிர அவ என்னை காதலிக்கல. உங்களுக்காக, உங்களை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் யாருன்னே தெரியாத எனக்கு அவ கழுத்தை நீட்டினா. அவளை போய் தப்பா பேசியிருக்க. அவ என்னை காதலிக்கல, நான் தான் அவளை காதலிச்சேன். ஆனாலும் உங்ககிட்ட எல்லாம் அவ பொய் சொன்னதுக்கு காரணம் நான் அவளை மிரட்டி வச்சிருந்ததுதான் என்று ஆவேசமாக உண்மையை உளறி இருந்தான். இவ்வளவு நேரம் செந்தில் அமைதியாக அடங்கி இருந்தது அதில் அவனுடைய தவறும் இருக்கிறது என்றுதான். தன்னை மிரட்டி கொண்டிருக்கும் தன் தமக்கையின் மீதான ஆதவனின் காதல் தெரிய அவன் மிரட்டலுக்கு கட்டுப்பட்டு அடங்கியிருந்தான். ஆனால் ஆதவன் மிரட்டிதான் தமக்கையை திருமணம் செய்திருக்கிறான் என்று தெரிந்தவுடன் செந்திலுக்கும் ஆத்திரம் எழுந்தது. திமிரி கொண்டு தன் கையை விடுவித்துக் கொண்டு ஆதவனின் சட்டையை பிடிக்கச் சென்றான். எங்க அக்காவை நீ மிரட்டி கல்யாணம் பண்ணியிருக்கியா? மாமா எங்கோ மாயமாக போயிருந்தது. பன்மை ஒருமைக்கு மாறி இருந்தது. அவன் பிடிக்க வருவதற்குள் அதை லாவகமாக தடுத்து விட்ட ஆதவன், வாய விடுறதுக்கு முன்னாடியும் கையை தூக்குறதுக்கு முன்னாடியும் ரொம்ப யோசிச்சு பேசணும், தூக்கணும் செந்தில். இல்லனா பேசுறதுக்கு வாயும் இருக்காது, தூக்குறதுக்கு கையும் இருக்காது, ரெண்டுமே இல்லாம பண்ணிடுவேன் என்று ஆதவனின் மிரட்டலுக்கு அவனும் இப்பொழுது எகிரினான். ஆதவனிடம் சண்டையிட தயாராக இருந்தான். இப்பதான் உனக்கு அக்கான்னு தெரியுதா? நேத்து பேசும்போது தெரியலையா? அவனின் தாடையை மேலும் இறுக்கியவன், இப்ப கூட உன்கிட்ட இந்த உண்மையை சொல்றதுக்கு காரணம் என் மதிய நீ தப்பா நினைக்க கூடாதுன்னுதான் என்று கூறியபடியே கையை ஆவேசமாக விலக்கி இருந்தான். அந்த ஆவேசத்திலேயே சாய்ந்து விழுந்தான் செந்தில். இத போய் வெளியே சொல்லணும்னு நினைச்சிடாத. உன்னை உயிரோட விடமாட்டேன். அப்படியே மதிக்காக உன்னை விடணும்னு நினைச்சாலும் உனக்கு ஊம பாஷைய கத்து கொடுத்துட்டு தான் நான் உயிரோட விடுவேன். நீ சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன் மதியே ஒத்துக்க மாட்டா. தேவையில்லாம உன் உடம்ப புண்ணாக்கிக்காத என்று கூறியபடி மீண்டும் கதவருகில் சென்றவன் கதவின் தாழ்பாலை திறக்கும் போது, பொண்ணுங்க கிட்ட பழகும் போதும் பார்த்து பழகணும் செந்தில். ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு உன்னையே விழுங்கிடும். அதுவே உன் உயிர் போறதுக்கு காரணமாகிடும். ஞாபகம் வச்சுக்கோ என்று விரல் நீட்டி எச்சரித்து விட்டு கதவை சாத்தி கொண்டு சென்று விட்டான் ஆதவன். அவன் இறுகி பிடித்த கழுத்து இன்னுமே வலித்து கொண்டிருந்தது. மிடறு விழுங்கினான். பொதுவாக எதற்கும் பயப்படாதவன் ஆதவனின் அந்த ஆக்ரோஷத்துக்கு பயம் கொண்டான் என்றே சொல்லலாம். இவ்வளவு நாள் தான் பார்த்த ஆதவன் இவன் இல்லை என்று அந்த நொடியில் உணர வைத்திருந்தான் ஆதவன். இது வெறும் மிரட்டல் மட்டும் இல்லை, இதை செய்து முடிப்பேன் என்ற ஆவேசம் இருந்தது அவனிடம். தனது பெட்டியை எடுத்துக்கொண்டு தன் மனைவியின் அறையில்
பூனை நடை நடந்து வந்தவன் நிர்மலமான முகத்துடன் அவள் உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு எதிரில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டு இரவு விளக்கு வெளிச்சத்தில் உறங்கும் தன் மனைவியை ரசித்துக் கொண்டு அப்படியே அமர்ந்திருந்தான். ஒரே அறையில் அவளுடன் இதற்கு முன்பும் இருந்திருக்கிறான். ஆனால் கெஞ்சி கொண்டிருந்திருக்கிறான். இதற்கு முன்பு இப்படி பார்த்திருக்கிறான். ஆனால் வெளியே இருந்து ரசித்திருக்கிறான். அவள் அருகிலேயே, அதுவும் மிக அருகிலேயே இருக்கும் உணர்வு நன்றாக இருந்தது. அப்படியே பார்த்து கொண்டே இருந்தவன் சோஃபாவிலேயே கண்ணயர்ந்து விட்டான். அங்கு செந்திலின் அறையில் இன்னுமே செந்தில் கழுத்தை பிடித்துக் கொண்டு அமர்ந்திருந்தான். பெற்றவர்களிடம் இதை கூறுவதா வேண்டாமா? கூறினால் ஒருவேளை அவன் சொன்னது போல செய்து விடுவானோ? ஆனால் தமக்கை ஏன் இவ்வளவு நாள் அமைதி காக்க வேண்டும்? இப்பொழுது கூறினாலும் அவளை ஒத்துக்கொள்ள மாட்டாள் என்று கூறுகிறானே, அப்படியென்றால் அதன் அர்த்தம் என்ன? இப்பொழுது தமக்கை காதலிக்க ஆரம்பித்து விட்டாளா, அல்லது திருமணமாகிவிட்டது என்பதால் பொறுத்து போகிறாளா? கார்த்திக் அண்ணனிடமாவது இதை பகிர்ந்து கொள்ளலாமா? தான் சொன்னால் நம்புவானா? இப்பொழுது வீட்டில் செந்திலின் நிலையே படுமோசமாகத்தான் இருந்தது. அவன் கூறும் எதையும் யாரும் நம்ப தயாராக இல்லை. கார்த்திக்கிற்கு ஆதவனின் மீது நம்பிக்கை இல்லை என்றாலும் தான் கூறுவதற்காகவே அண்ணன் ஏற்க மாட்டான் போலையே. ஆதவன் கூறியது உண்மையா, அல்லது தன் தமக்கைக்காக தன் மீது பழி போட்டுக் கொள்கிறானா என்று பல்வேறு சிந்தனைகளில் மனம் சுற்றி கொண்டிருக்க தலை விண்வின் என்று வலித்தது. தாடையும் கழுத்தும் வேறு இன்னும் வலித்துக் கொண்டுதான் இருந்தது. பார்க்க தெரியவில்லை என்றாலும் அவன் அழுத்தத்தின் வலிமையை இப்பொழுது செந்திலால் உணர முடிந்தது. நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவார் போலையே, நாமளும் பண்ணணும் என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டான் செந்தில். விடியலிலேயே துயில் கலைந்து விட்டது மதியழகிக்கு. எழுந்து அமர்ந்தவள் சோர்வாக கைகளை உயர்த்தி நெட்டி முறித்தபடி பார்த்தாள். இரவு விளக்கின் வெளிச்சத்தில் எதிரில் ஆதவனைப் போல இருந்தது. கண்களை கசக்கி கொண்டு பார்த்தாள். ஆதவன்தான். ஆனால் அவன் அடுத்த நாள் தானே வர வேண்டும். ஒருவேளை அவனின் நினைவாகவே இருப்பதனால் கனவு காண்கிறேனோ என்ற யோசனையுடன் காலை எடுத்து கீழே வைத்தாள். அப்போதுதான் அவனுடைய பெட்டி அவள் கண்களுக்கு பட்டது. நாளை மாலை அல்லது இரவுதானே வருவேன் என்று கூறினான். அதற்குள் எப்படி வந்தான் என்று யோசித்தபடியே நேரத்தை பார்த்துவிட்டு அவன் அருகில் சென்றாள். சோஃபாவில் குறுகி கூட படுத்திருக்கவில்லை, சாய்ந்து படுத்திருந்தான். அந்த தோரணையே தன்னை பார்த்து கொண்டு அப்படியே உறங்கிவிட்டிருக்கிறான் என்று அவளுக்கு உணர்த்தியது. மனதிற்கு வருத்தமாக இருந்தது. எழுப்பலாமா வேண்டாமா என்று யோசித்தவள் துயில் களையாதவாறு அவனுக்கு போர்வையை போர்த்தி விட்டாள். ஆனால் சடார் என்று அவள் கைகளை பிடித்திருந்தான் ஆதவன். கண்களையும் விரித்தவன் அவள் என்று தெரிந்ததும் அவன் புறம் இழுத்திருந்தான். வேண்டுமென்றே செய்யவில்லை, எச்சரிக்கை உணர்வுடன் அனிச்சை செயலாகத்தான் செய்திருந்தான். அவளும் அதை எதிர்பார்த்து இருக்காததனால் அவன் மீது மொத்தமாக விழுந்திருந்தாள். சாரி சாரி என்று பதட்டத்துடன் அவளை எழுப்ப முயற்சித்தான். ஒரு கரம் அவள் கையை அழுத்தமாக பற்றியிருக்க, மறுகரம் அவளை அணைத்திருந்தது. அவன் அழுத்தமாக பிடித்திருந்த கரம் அவளுக்கு இன்னும் வலியை கொடுக்க, அந்த வலியால் அவள் முனக, அப்போதுதான் அதை உணர்ந்து கரத்தை விட்டிருந்தான் ஆதவன். அவளுடைய வலது கரத்தில் அவனின் 5 விரல்களும் தடமாக பதிந்திருந்தது. சாரிமா என்று கேட்டபடியே எழுந்து நின்றான். நீங்க நீங்க எப்படி இங்க? ஏன் இவ்வளவு அழுத்தி பிடிச்சிருக்கீங்க என்று கையை பார்த்து கொண்டே கேட்டாள். சாரிமா, எப்பயும் எச்சரிக்கை உணர்வோடு இருப்பேன், அந்த ஞாபகத்துல பிடிச்சி இழுத்துட்ட, வலிக்குதா என்று கேட்டபடி அவள் கைகளையும் தடவி கொடுத்தான். அவனிடமிருந்து தன் கையை உருவிக்கொண்டவள், எப்படி கத்தில குத்த வரவங்களை உங்க மேலேயே இழுத்து போட்டுப்பீங்களா என்று தன் கையை தடவி கொடுத்தபடியே அவள் கேட்டாள். அவளின் புத்தி சாதுரியத்தில் அவன் இதழ்கள் தானாக விரிந்தது. அவள் என்று தெரிந்த நொடிதானே அவன் அப்படி இழுத்திருந்தது. வேண்டுமென்று செய்யவில்லைதான். ஆனால் அவள் என்று தெரிந்த நொடி அவன் மூளை அதை செய்ய சொல்லி கட்டளை பிறப்பித்திருந்தது. நீங்க எப்படி இங்க என்று கேட்டுக்கொண்டே அது தன்னுடைய அறைதானா என்று பார்வையிட்டாள் மதியழகி. என்ன பேபி இது? என்னோட மனைவியோட அறைக்கு நான் வந்திருக்கேன், அதை யார் கேட்க முடியும் என்று சளைக்காமல் பதில் கூறியவனை முறைத்தவள், எப்ப வந்தீங்க, எப்படி உள்ள வந்தீங்க? நீங்க நாளைக்கு இல்லை இல்லை இன்னைக்கு தானே வரேன்னு சொன்னீங்க என்று கேட்டாள். நீ என் ஃபோன் காலை எடுத்திருந்தா நான் நாளைக்கு வந்திருப்பேன். சாரி இன்னைக்கு வந்திருப்பேன். எடுக்காததால ஒரே உன் ஞாபகமாவே இருந்தது பேபி, அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன் என்று அவன் சகஜமாக பேசிக்கொண்டிருக்க அவள் மீண்டும் அவனை முறைத்து பார்த்தாள். ஆனா உள்ள என்று கேட்க வந்தவள் நிறுத்திவிட்டு,
எத்தனை மணிக்கு வந்தீங்க? இந்த ரூம் என்னுடையதுன்னு எப்படி தெரியும் என்று முதல் வாக்கியத்திற்கும் இரண்டாம் வாக்கியத்திற்கும் இடைவெளி விட்டு நிறுத்தினாள். நைட்டு 12 மணிக்கு வந்தேன். உங்க அப்பா தான் கதவை திறந்து விட்டாரு. உன்னுடைய அறையையும் உங்க அப்பா தான் எனக்கு காட்டினாரு என்றான் ஆதவன். வேலை முடிஞ்சிருச்சா என்று கேட்டதற்கு அவன் உதட்டை பிதுக்கி இல்லை என்பது போல காட்டினான். அப்ப திரும்பவும் போனமா என்று கேட்டதற்கு ஆமாம் என்று தலையை ஆட்டினான். சோர்ந்து போய் கட்டிலில் அமர்ந்து விட்டாள். என்ன மதி, என்ன ஆச்சு? எதுக்கு மதி இவ்வளவு டென்ஷன் ஆகுற என்று அவன் கேட்டுக்கொண்டு நிற்கும் போதே அவள் கலங்கிய மனம் தெளிவுற துடித்த கண்ணீரை வெளியேற்றி இருந்தது. உடனே பதறிவிட்டான் காளையவன். அவள் அருகிலேயே அமர்ந்தவன், இப்ப என்னாச்சு, எது கழுவுற என்று கேட்டான். நீங்க உண்மையிலேயே எங்க வீட்டுல கேட்டு என்ன கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல. கடத்திட்டு போய் மிரட்டி கல்யாணம் பண்ணி காதல் நாடகம் ஆடி இப்ப எல்லார் எதிர்க்கையும் தீராத பழியை எனக்கு வச்சிட்டீங்க என்று கலங்கிய குரலில் அவள் பேசிக்கொண்டே இருக்க அவளின் வலி அவனுக்கு புரிந்தது. சாரி மதி, நான் பண்ணது தப்புதான். ஆனா இதுக்கான எல்லா விளக்கத்தையும் நான் ஏற்கனவே உனக்கு கொடுத்துட்டேன். விளக்கம் கொடுத்தாலும் அது உனக்கு ஈடாகாது. என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. உன்னோட தம்பி தானே, ஏதோ ஒரு ஆதங்கத்துல பேசிட்டான். பேசினதை மன்னிச்சிடக்கூடாதா என்றுதான் கோபப்பட்டவனுக்காகவே அவன் பரிந்து கொண்டு பேசினான். இது எப்படி உனக்கு தெரியும் என்பது போல பார்த்தாள் அவள். நீ காலையில என் காலை எடுக்கலன்னு சொன்ன உடனே எனக்கு ஏதோ போல ஆயிடுச்சு. நான் ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லும் போது கூட கண்டிப்பா போகணுமா, எப்ப வருவீங்கன்னு பேசிட்டு இருந்தவ, நான் போயிட்ட பிறகு அடுத்த நாளே என்னோட அழைப்பை நீ எடுக்கலனா என்னன்னு சொல்றது? பத்தாதுக்கு பரிமளாக்கா கொடுக்கும் போதும் அவங்க கிட்ட இருந்து நீ வாங்கி பேச மாட்டேன்னு சொல்லிட்ட. அவங்களும் நீ ரொம்ப சோகமா இருக்கிறதா சொன்னாங்க. அதான் உதயன் கிட்ட கேட்டேன். அவன் சொன்னான், உன் தம்பி தானே, ஏதோ தெரியாம பேசிட்டான், மன்னிச்சிடு, மறந்துடு. கிட்டத்தட்ட செந்திலை உயிர் போகும் அளவுக்கு மிரட்டி விட்டு வந்தவன் அவனை மன்னிக்க வேண்டியதுதானே என்று அவனின் தமக்கையிடமே அவனுக்காக வாதாடி கொண்டிருந்தான். எனக்கு தெரியுது, அவன் உணர்ந்து பேசல, ஏதோ வாயில வந்ததை பேசிட்டான்னு. ஆனா என்னோட சொந்த தம்பியே என்னை இப்படி பேசும்போது ஊர்ல எல்லாரும் என்னை என்ன பேசுவாங்க என்று யோசித்த நொடி இன்னும் அவள் கண்கள் கண்ணீரை வெளியேற்ற தயாராகவே காத்து கொண்டிருந்தது. நீ உண்மையிலேயே பேபி தாண்டி, குடும்பத்துக்கே மூத்த பெண் வாரிசு. இந்த எல்லா தம்பி தங்கச்சிகளுக்கும் அக்கா. ஆனா தம்பி ஏதோ சொல்லிட்டான்னு இப்படி கலங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. சின்ன வயசுல சண்டை போட்டது இல்லையா? அப்ப செந்தில் உன்னை எதுவும் சொன்னது இல்லையா? அப்ப எல்லாம் மன்னிக்க தெரிஞ்ச உன்னால இப்ப ஏன் மன்னிக்க முடியாம போச்சு என்று கேட்டான் ஆதவன். மன்னிக்க முடியாம எல்லாம் இல்ல, ஆனா ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு. தான் அவன் மீதுதான் கோபத்தில் இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு அவனிடம் அதற்கான ஆறுதலை தேடிக்கொண்டிருந்ததுதான் அங்கே விசித்திரத்திலும் விசித்திரமானது. அவனே அவளுடைய கண்ணீரை துடைத்து விட்டான். எனக்கு ரொம்ப நாளாவே ஒரு சந்தேகம் மதி, உன் கண்ணுல வாட்டர் ஃபால்ஸ் வச்சிருக்கியா என்ன? எப்பயும் நீ நினைச்ச உடனே இன்ஸ்டன்டா கண்ணுல இருந்து தண்ணி வந்துடுது என்று அவன் சீரியஸாக முகத்தை வைத்துக்கொண்டு கேட்டான். இப்போது அழுவதை நிறுத்திவிட்டு அவனை முறைத்து பார்த்தால் பாவை அவள். உன்னை எதுக்கும் அழவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கேன், ஆனா நீ சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க. வேணும்னா ஒன்று பண்ணலாம் பேபி. நான் செந்திலோட ரூமுக்கு போய் அவனை 2 அரை அரைஞ்சு அவன் சட்டையை பிடிச்சு 4 கேள்வி கேட்டுட்டு வரவா என்று ஒன்றுமே நடவாதது போல முகத்தை பவ்யமாக வைத்துக்கொண்டு நல்ல பிள்ளை போல ஆதவன் கேட்டு வைத்தான். வேண்டாம் வேண்டாம், அவன் சின்ன பையன், பயந்துடுவான், ஏதோ தெரியாம பேசிட்டான் என்று தம்பிக்காக அவளை சப்பை கட்டு கட்டினாள். அவள் அப்படித்தான் பேசுவாள் என்று அவனுக்கு தெரியுமே. தம்பிகளின் மீது அளவிட முடியாத பாசம் அவளுக்கு. அவளுக்காகவே அவள் தம்பிகளை மன்னித்து கொண்டிருக்கிறான் என்று கூறலாம். தம்பிக்காக பேசிக்கொண்டிருக்கும் மனைவியை பாதுரமாக பார்த்தான் ஆதவன். இங்கு உறங்கிக் கொண்டிருந்தவனுக்கு திடீரென்று ஆதவன் கழுத்தை நெரிப்பது போல கனவு வர பதறி அடித்து எழுந்து அமர்ந்தான் செந்தில். அது கனவு போல அல்லாமல் நிஜம் போல இருக்க வேர்வை முத்துக்கள் அந்த ஏசி அறையிலும் அவன் முகத்தை முற்றுகையிட்டது. ஒரே இரவில் அவன் ஒட்டுமொத்த தைரியத்தையும் தொலைக்க வைத்திருந்தான் ஆதவன். இப்பொழுது அவனுக்கு இருக்கும் பெரிய பிரச்சனையே அதை வீட்டில் இருப்பவர்களுக்கு சொல்வதா வேண்டாமா, அல்லது கார்த்திக்கிற்கு மட்டுமாவது சொல்லுவதா என்றுதான். அந்த பொல்லாத சொப்பனம் அவன் உறக்கத்தையும் கலைத்துவிட சோர்ந்து போனவன் மொட்டை மாடிக்கு போகலாம் என்று படிகளில் ஏறினான். அங்கே தமக்கையும் தமக்கை கணவனான ஆதவனும் அமர்ந்தபடி சிரித்து பேசிக் கொண்டிருந்தனர். அதிர்ந்து நின்றவன் முதலில் கீழே இறங்கிவிடலாமா என்று யோசித்தவன் பின்பு ஆழமாக நோக்கி உன்னித்து கவனிக்க ஆரம்பித்தான் அவர்கள் இருவரையும்.
அது தவறுதான். அவனும் இங்கிதம் தெரிந்தவன்தான். ஆனால் அவர்கள் இருவரையும் பார்த்தால் வற்புறுத்தி திருமணம் செய்தவர்கள் போல இல்லை, மனமுத்த தம்பதியினர்கள் போல இருந்தனர். இவன் இல்லை. இவர் தன்னிடம் உண்மையை சொன்னாரா அல்லது பொய் சொன்னாரா? இவர்கள் உண்மையில் காதலர்களா அல்லது கட்டாய திருமணம் செய்து கொண்டவர்களா? அவர்களை பார்க்கும் யாராக இருந்தாலும் சத்தியம் அடித்து சொல்வார்கள் இல்லை என்று. அவனுக்கே இப்போது குழப்பம் வந்தது. ஒருவேளை தன் மனைவியை தவறாக எண்ணக்கூடாது என்பதற்காக பழியை முழுவதும் அவன் மீது போட்டுக்கொள்கிறானோ? அப்படித்தான் இருக்கும் என்று அவன் ஒரு முடிவிற்கு வரும்போது ஆதவன் தன் கையை உயர்த்தி மதியழகியின் முடியை ஒதுக்கி கொண்டிருக்க, சின்ன சினுங்களுடன் ஒதுங்கியவள் முகத்தில் வெட்கம் படர்ந்திருந்தது. செந்திலுக்கே இப்பொழுது பெருத்த சந்தேகம் ஊர்ஜிதமாகிவிட்ட உணர்வு. ஆதவன் மனைவியை விட்டுக் கொடுக்காமல் பழியை முழுவதும் தன் மீது போட்டுக்கொண்டான் என்று. ஆனால் அவனுடைய காதல் உண்மையானதுதான். அது அவன் தன் கழுத்தை நெரித்ததிலேயே தெரிந்தது. நெரித்த வேகத்திலேயே விட்டதின் காரணமும் மதியழகியின் தம்பி என்று ஒரே காரணம்தான் என்று அவன் வாய்மொழியாக மட்டுமல்ல, ஆதவனின் செயல் வழியாகவும் காட்டியிருந்தான். பேபி, உங்க வீட்டு மொட்டை மாடிக்கு போகலாமா? இங்கதான் நீ நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு உதயம் சொல்லியிருக்கான். உங்க அப்பாவோட உட்காந்து மணிக்கணக்கா பேசிட்டு இருப்பியாமே. உன்னோட ரூமை பார்க்குற கொடுப்பனையே எனக்கு இன்னைக்கு தான் கிடைச்சது. உங்க வீட்டு மொட்டை மாடியை எனக்கு காட்டக்கூடாதா என்று உருகி குழைந்து கேட்டான் ஆதவன். அவளுடைய ஒரு நாள் கோபத்தை மட்டுமல்ல, வருத்தத்தையும் போக்கி மதியழகியை சகஜ நிலைக்கு கொண்டு வந்திருந்தான் ஆதவன். அவளையும் அழைத்து கொண்டு மொட்டை மாடியை தஞ்சமடைந்தவன் அதன் பிறகு எதையோ பேசி அவளை சிரிக்கவும் வைத்திருந்தான். உண்மையில் அவன் கல்வன்தான். தன் மனைவியை மெஸ்மரிசம் செய்து விட்டான் அல்லவா? பேசி பேசியே அனைவரையும் மட்டுமல்ல, தன் மதியழகியையும் தன் கட்டுக்குள் கொண்டு வந்திருந்தான். ஆனால் அவளுக்கு தேவையான அவளுடைய ஸ்பேஸை அவளுக்கு கொடுக்க நினைத்தான். அதனாலேயே கணவன் என்ற உரிமையுடன் அவளை நெருங்காமல் இருந்தான். அதற்கு ஒரு காரணம் மதியழகி என்றால் மற்றொரு காரணம் அபிநயா. என்னதான் மனைவியின் மீது காதல் பெருக்கெடுத்தாலும் தங்கையின் நிலை அவனை மிகவும் வாட்டி வைத்திருந்தது. அடாவடியாக திருமணம் செய்தது என்னவோ தங்கைக்காகவும் அவளுடைய குழந்தைக்காகவும் தான். ஆனால் மதியழகியை திருமணம் செய்தது அவனுக்காக மட்டுமே. அவன் கூறிய எதிலும் பொய்யில்லை, உண்மை சற்று மறைந்திருந்தது, அவ்வளவுதான். சில உண்மைகள் அவனையே அறியாமல் வெளிவந்து விட்டது. பல உண்மைகள் அவனுக்குள் இன்னும் புதைந்துதான் இருந்தது. அது எப்பொழுது வெளிவர காத்திருக்கின்றதோ அது அவன் அறிய மாட்டான். இவர்களின் அந்யோன்யத்தை பார்த்துவிட்டு செந்தில் தனக்குள் மூண்ட குழப்பத்துடன் தன்னறைக்குள் தஞ்சம் புகுந்துவிட, அந்த காலை பொழுது தம்பதியினர் இருவருக்கும் இனிதே தொடங்கியது. தன் மனைவியுடைய அறையிலேயே குளித்து தயாரானவன் கீழே வரும்போது எல்லோருமே அங்கு கூடியிருந்தனர். கார்த்திக் ஆதவனை சுத்தமாக அங்கே எதிர்பார்க்கவில்லை. புருவம் இடுங்க அவனை முறைத்து பார்த்தான். ஆனால் ஆதவன் கார்த்திக் என்று ஒருவன் இருப்பதையே கண்டு கொள்ளவில்லை. செந்தில் ஆதவன் இருக்கிறான் என்பதற்காகவே அங்கே வர தயங்கினான். உதயனும் சந்திராவும் மட்டும் அவனுடன் சகஜமாக பேசிக் கொண்டிருந்தனர். இதோ தொலைபேசி அழைப்பு வருவது போல பாவனை செய்துவிட்டு கார்த்திக் அலைபேசியுடன் தோட்டத்தை தஞ்சமடைந்தான். ஏனோ அவனுக்கு ஆதவனை பிடிக்கவில்லை. முதல் கோணல் முற்றும் கோணல் என்பது போல தன் தமக்கையை அவன் வற்புறுத்திதான் திருமணம் செய்திருக்க வேண்டும் என்று அவன் நம்பினான். ஆனால் தமக்கை அப்படி இல்லை என்கிறாள். பெற்றவர்கள் அவனுக்கு மரியாதை கொடு என்கிறார்கள். சொந்தங்களும் அதையே தான் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாவம், அவனால் தான் அது முடிந்திருக்கவில்லை. தான் இருப்பதை விட இல்லாமல் இருப்பதே சிறந்தது என்று ஒதுங்கி செல்கிறான். அது யாருக்கு புரிந்ததோ இல்லையோ, பெற்றவர்களுக்கும் ஆதவன் மதியழகிக்கும் நன்றாக புரிந்தது. பெரியவர்களுடன் அமர்ந்து உணவை முடித்துக்கொண்டு தங்கள் வீட்டுக்கு கிளம்பியவர்கள் அப்படியே அபிநயாவையும் பார்க்க சென்றிருந்தார்கள். அடுத்த நாள் கம்பெனி திறப்பு விழா இருக்க அதற்கான வேலைகளையும் அவனின் கீழுள்ள வேலையாட்கள் திறம்பட செய்து கொண்டிருந்தாலும் மேற்பார்வையிட ஆதவன் ஒரு முறை சென்றுவிட்டு தான் வந்தான். அவர்கள் வீட்டிற்குள் நுழையும் போதே சிரித்த முகமாக தம்பதி சமூதினராய் நுழைந்து இருவரையும் பார்த்த உடனேயே பரிமளாவிற்கு சற்று நிம்மதி ஏற்பட்டது. முதல் நாள் மதியழகியின் முகத்தில் இருந்த வாட்டம் இப்பொழுது முற்றிலுமாக துடைத்தெறியப்பட்டிருந்தது. அதுவே பரிமளாவிற்கு போதுமானதாக இருந்தது. அதை துடைத்தெறிந்தது ஆதவன்தான் என்பது சொல்லாமலேயே தெரிந்தது. இரவு உணவையும் முடித்துக்கொண்டு மொட்டை மாடியில் தஞ்சமடைந்தனர். அழகி பிரான்சில் நடந்த வழக்கை பற்றி கேட்க அது எந்த நிலையில் இருக்கிறது என்று விளக்கம் கூறியவன் பாதியில் விட்டு வந்ததனால் கம்பெனி திறப்பு விழாவிற்கு பிறகு அங்கே திரும்பவும் செல்ல வேண்டும் என்று கூறினான். அதிலேயே மதியழகியின் முகம் மீண்டும் வாட்டம் கண்டது. தன்னை பிரிவதை எண்ணி அவள் வருத்தப்படுகிறாள் என்பதே
ஆதவனுக்கு போதுமான மன நிம்மதியை ஏற்படுத்தியிருந்தது. அவள் முழுவதுமாக தன் மீது இருக்கும் காதலை உணரவில்லை என்றாலும் ஒத்துக்கொள்ளவில்லை என்றாலும் அவளுடைய சின்ன சின்ன செய்கைகளையே அதை அவனுக்கு உணர்த்தி கொண்டிருந்தது. அவன் மீது அக்கறை காட்டுவது, அவன் பிரிவதை எண்ணி வருந்துவது, அவன் பேசினால் உடனே சமாதானம் அடைவது, இதெல்லாம் அந்த 3 மாதத்தில் அவளிடம் இருந்து அவன் கண்டறிந்த மாற்றங்கள். சிறிது சிறிதாக இருந்தாலும் அதுவே அவனுக்கு மன நிம்மதியை கொடுத்திருந்தது. அவள் மனதில் தான் இடம் பிடித்து விட்டேன் என்று அவனை உறுதியாக நம்ப வைத்தது. 3 வருடங்களாக அவளை அவன் காதலித்துக் கொண்டிருக்கிறான். முதல் 6 மாதங்கள் அது காதல்தானா என்று தெரியாமலேயே சுற்றி கொண்டிருந்தான். எங்கும் எதிலும் அவள் நினைவாகவே இருந்தான். தன் மனதை சுய பரிசோதனை செய்து கொண்டவன் அதன் பிறகுதான் தாயிடம் தன் மனதை வெளிப்படுத்தினான். அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த பெண்ணை பார்த்த மாத்திரத்திலேயே அவருக்கு பிடித்திருந்தது. அவளை தான் காதலிக்கிறேன் என்று அவன் சொல்லும் போது அவருக்கு தலைக்கால் புரியவில்லை. தன்னை கவர்ந்த பெண் தன் மகனுக்கும் பிடித்திருக்கிறாள். தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் பண்பு தெரிந்த ஒரு பெண் எனும்போது அவருடைய சந்தோஷத்திற்கு அளவுகோல் இருந்திருக்கவில்லை. அந்த விஷயத்தை தன் கணவனிடமும் கொண்டு சென்றார் பைரவி. கிருஷ்ணமூர்த்திக்கும் சந்தோஷம்தான். காதல் மனம் புரிந்தவர் அல்லவா? மகனின் காதலுக்கு தடையாக இருக்க போகிறாரா என்ன? உடனே தன்னுடைய சம்மதத்தை சொல்லிவிட்டார். ஆனால் பெண்ணை பற்றி தீர விசாரிக்கவும் அவருடைய பெற்ற மனது யோசித்தது. யார், என்ன, ஏது என்று கண்டறிந்தவர் மகன் மட்டுமே காதலிக்கிறான், அந்த பெண்ணிற்கு இன்னும் அந்த விஷயம் கூட தெரியாது என்பதை தெரிந்து கொண்டார். பெண்ணை பற்றி விசாரித்த வரையில் அவருக்கு திருப்திகரமாக இருக்க கடைசி வருடம் மருத்துவம் படித்துக் கொண்டிருக்கும் பெண் என்பதால் படிப்பு முடியட்டும் என்று காத்திருந்தனர். அந்த பெண்ணை போய் பார்த்துவிட்டு வந்துவிடலாம் என்று மனைவியின் நச்சரிப்பிற்கு, படிப்பு முடியட்டுமா, அதுக்கப்புறம் போய் பார்த்துக்கலாம், படிக்கிற பொண்ணை தொல்லை செய்யக்கூடாது என்று கட் அண்ட் ரைட்டாக சொல்லிவிட்டார் கிருஷ்ணமூர்த்தி. ஆனால் பைரவிக்குத்தான் மனம் ஒப்பவில்லை. அழகான குடும்ப பாங்கான பெண் வேறு, யாராவது முந்திக் கொண்டார்கள் என்றால் என்ன செய்வது? கடைசி வருடம்தானே, பார்த்துவிட்டு நிச்சயத்தை முடித்து விடலாம் என்ற அளவிற்கு யோசிக்க ஆரம்பித்து விட்டார். ஆனால் ஆதவனும் தந்தைக்கு உரியதையேதான் கூறினான். படிப்பு முடியட்டுமா, அவள் எனக்கானவனா, கண்டிப்பா எனக்கு அவ கிடைப்பா, 1 வருஷம்தானே, பொறுத்து போகலாமா என்று கூறிவிட்டான். பைரவிக்குத்தான் இருப்பு கொள்ளவில்லை. ஆனால் தந்தை மகன் என்று இருவருமே ஒன்று போல கூறிவிட பிறகு அவரால் எதுவுமே செய்ய முடியவில்லை. ஆனால் அவ்வப்போது அபிநயாவிடமும் ஆதவனிடமும் புலம்பிக் கொண்டே இருப்பார். இருவரும் சிரித்தே தாயை சமாளிப்பார்கள். ஆனால் அவர்கள் வீட்டை பொறுத்தவரை அந்த பெண்ணை தான் ஆதவனுக்கு திருமணம் செய்வது என்று நால்வருமாகவே முடிவு செய்திருந்தனர். பெண்ணின் சம்மதமும் பெண்ணை பெற்றவர்களின் வீட்டு சம்மதமும் மட்டுமே அவர்களுக்கு தேவையானதாக இருந்தது. இப்படியே சிறிது மாதங்கள் செல்ல பைரவி வீட்டில் இருப்பவர்களை நச்சரிக்க ஆரம்பித்து விட்டார். கிருஷ்ணமூர்த்திக்கு தொழிலில் சில சிக்கல்கள் வர அதை முடித்துக் கொண்டு கிளம்பலாம் என்று முடிவெடுத்தார்கள். ஆனால் ஒரு பொல்லாத விபத்து அவர்கள் இருவரின் உயிரையும் பறித்து விட்டிருந்தது. அதிலிருந்து மீண்டு எழுவதற்கே போதும் போதும் என்று ஆகிவிட்டது ஆதவ கிருஷ்ணனுக்கு. அதன் பிறகு தொழில், தங்கை என்று தன் கால் தடத்தை ஊன்றுவதற்கே அவனுக்கு நேரம் நீட்டித்து விட்டது. இதில் தங்கையை தேற்றுவதுதான் அதிமுக்கியம் என்று நினைத்தான். தாய் தந்தையின் இழப்பை அவனால் ஈடு செய்ய முடியாத போது பாவம் சிறு பெண் என்ன செய்வாள் என்று அவளுக்கு உறுதுணையாக இருந்தான். தன் காதலை வெளிப்படுத்தவும் இல்லை, அவளை கண்டறியவும் முடியவில்லை. ஆனால் தந்தை முன்பே கண்டறித்து கேட்டு விசாரித்து வைத்து விட்டார் என்று அவனுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. சில மாதங்களுக்கு பிறகு காதல் கொண்ட மனது மேலும் தலை தூக்க ஆரம்பிக்க அவளின் நினைவுகள் அவனை வாட்டி எடுக்க ஆரம்பித்தது. அவளை பற்றிய விடயங்களை தெரிந்து கொள்ள அவன் புகழ்பெற்ற தனியார் துப்பறியும் நிறுவனத்தை நாடினான். அவளை பற்றி முழு விவரங்களையும் அறிந்து கொண்டான். அவர்களின் குடும்ப பின்னணி, 4 பேருக்கு மூத்த சகோதரி அவள் என்று அதை கேட்கும் போதே அவனுக்கு முகம் அழகாக விகாசித்தது. இன்னும் அவர்களின் குடும்ப பின்னணி பெரிய குடும்பம்தான் என்பது போல தோன்ற வைத்தது. மூத்த பெண் எனும் போது அவளுக்கு சீக்கிரமாக வரன் பார்ப்பார்களே என்ற யோசனையில் ஆழ்ந்தவன் அதைத்தான் தன் தாயும் கூறிக்கொண்டிருந்தார் என்று அப்போதுதான் அவன் நினைவில் எழுந்தது. ஆக தன் தாய்க்கும் தந்தைக்கும் ஏற்கனவே அந்த பெண்ணை பற்றி தெரிந்திருக்கிறதோ என்று யோசித்தான். படிப்பை முடித்துவிட்டு ஏதோ ஒரு மருத்துவமனையில் வேலை செய்து கொண்டிருப்பது தெரிய வந்தது. அதன் பிறகு அவர்களே மருத்துவமனை தொடங்கினார்கள் என்றும் தெரிய வந்தது. அவளுடைய தந்தையும் ஒரு மருத்துவர், அதனால் தொடங்கியிருப்பார்கள் என்று நினைத்தான். பிருத்திவியின் செல்வ செழிப்பு என்பது அவர்கள் மட்டுமே அறிந்த ஒன்று. அதை அவர்களும் சரி அவனும் சரி பறைசாற்ற விரும்பவில்லை. அதனால் அங்கு இருக்கும் சொத்துக்கள் என்பது வெண்ணிலாவினால் பராமரிக்கப்பட பிரான்சில் இருந்தவனுக்கு அவர்களின் செல்வ செழிப்பு எல்லாம் தெரிந்திருக்கவில்லை.
ஓரளவுக்கு வசதியான குடும்பம் என்று மட்டுமே அறிந்து வைத்திருந்தான். அதன் பிறகு மீண்டும் அவன் தன் தொழிலை தூக்கி நிறுத்துவதற்கான நேரத்தை எடுத்துக்கொண்டான். ஆனால் தன் மனம் கவர்ந்த அந்த பெண்ணை கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். இதற்கு நடுவில் அபிநயாவின் விபத்து ஏற்பட நொறுங்கி போனான். தந்தை தாயின் விபத்தை போல அதுவும் திட்டமிட்ட சதியா என்று ஆராய்வதற்காக அதில் இறங்கினான். தனக்கு விரித்த வலையில் தன் தங்கை மாட்டிக்கொண்டாள் என்று தெரிந்த பிறகு கோபம் கொப்பளித்தது. அவளையும் கொல்ல ஆட்கள் ஏற்பாடு செய்திருப்பது தெரிய வந்த பிறகு அவளை பாதுகாப்பதுதான் முக்கியம் என்று யோசித்தவன் அவள் இறந்து விட்டதாகவே கூறி அவளை பாதுகாப்பாக வைத்திருந்தான். இதில் அவளுடைய கர்ப்பமும் தெரியப்பட அதற்கான காரணம் யார் என்று தெரியாமல் குழம்பி தவித்தான். அபிநயாவின் பாதுகாப்பு, அவள் குழந்தையின் தந்தை யார் என்று விசாரிப்பது, தொழிலையும் காப்பது என்று அவன் சிந்தனை முழுவதும் அதை சுற்றி வந்தது. மருத்துவர் கருவில் இருக்கும் குழந்தையை அழிக்க முடியாது என்று கூறிவிட்டார். அழிக்கும் எண்ணமும் அவனுக்கு இல்லை என்றாலும் தகப்பன் பெயர் தெரியாத குழந்தையை சுமக்கிறாளே என்ற வருத்தம் அதிகமாகவே இருந்தது. குழந்தை நன்றாக வளர்ந்து விட்டதாகவும் இப்பொழுது அதை அழிப்பது பெண்ணின் உடல்நிலையை பாதிக்கும் என்றும் தெரிவித்து விட்டனர். எனக்கு அந்த குழந்தையும் வேணும், அவளும் வேணும் டாக்டர் என்று மருத்துவரிடம் கூறிவிட்டிருந்தான். பழி வாங்குவதை விட தங்கையின் குழந்தையின் பாதுகாப்பு முக்கியம் என்று பட்டது ஆதவகிருஷ்ணனுக்கு. மதியழகி 23. தங்கையை பற்றிய வெகுவான துக்கத்தில் இருந்தவனுக்கு மற்ற அனைத்தும் ஞாபகத்திலிருந்து மறைந்து சென்றது என்று சொல்லலாம். வேலையை கூட ஓரம் தள்ளி நிறுத்தி வைத்தான். அப்படியே 2 மாதம் கடந்திருந்தது. மதியழகியின் ஞாபகம் அவ்வப்போது தோன்றினாலும் அதை மறக்கடிக்க தங்கையின் உடல்நிலை காரணமாக ஆகி போனது. அதைவிட முக்கியமாக அவள் வயிற்றில் வளரும் குழந்தைக்கு தகப்பன் யார் என்று கண்டறியும் பொறுப்பு அவனுக்கு மேலெழுந்து நின்றது. அன்று மருத்துவர் பரிசோதித்துக் கொண்டிருக்க, டாக்டர், அவளோட ஹெல்த் எப்படி இருக்கு? எப்ப அவ திரும்ப கண் விழிப்பா என்று ஆதவன் கேட்டதற்கு, அவர்கள் பிரெஞ்சில் பேசியதுதான் தமிழில் இங்கு கொடுத்திருக்கிறேன். மிஸ்டர் ஆதவ், கோமாலிருந்து உங்க சிஸ்டர் திரும்பி வருவாங்கன்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. ஆனா குழந்தைய இதுக்கு மேல காப்பாத்திடலாம். குழந்தை ஆரோக்கியத்துடன் நல்லபடியா வளர்ந்துட்டு இருக்கு. குழந்தைய காப்பாத்துறதுக்கு 100% ஷூரிட்டி கொடுக்க முடியும் என்னால என்று மருத்துவர் கூறியிருந்தார். தங்கையின் நினைவாக அந்த குழந்தை மட்டுமே அவனை உயிர்ப்புடன் வைத்திருந்தது எனலாம். வெளிநாடு என்பதால் குழந்தையின் பாலினத்தை கூறுவதற்கு அவர்களுக்கு தடங்கள் இருந்திருக்கவில்லை. தங்கையின் வயிற்றில் ஆண் சிசு வளர்கிறது என்பதை அவன் தெரிந்து கொண்டான். தகப்பன் இல்லை என்றால் என்ன? இந்த தாய் மாமனே அவனுக்கு தாயுமானவனாக இருப்பேன் என்று சபதம் போட்டுக்கொண்டான். தந்தையின் அன்பையும் அவனுக்கு கொட்டி கொடுப்பேன் என்று மனதிற்குள் சங்கல்பம் எடுத்துக்கொண்டான். இதற்கு இடையில் அபிநயாவுடன் நெருங்கி பழகிய ஒரு ஆணின் விஷயம் அவன் கவனத்திற்கு வர, அவன் யார் என்ன என்பதை ஆராய்ந்தான் ஆதவன். புகைப்படத்தை பார்க்கும் போதே இவனை எங்கோ பார்த்திருக்கிறோமே என்ற எண்ணம் தோன்றிவிட, அதன் பிறகுதான் தன் மனம் கவர்ந்த அந்த பெண்ணுடன் பார்த்தது ஞாபகம் வந்தது. அன்று அவர்கள் இருவருக்கும் பிறந்தநாள் என்றுதானே அர்ச்சனை செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி என்றால் அந்த பெண்ணிற்கு அவன் யார்? இருவருக்கும் ஒரே உருவம் இல்லை. அப்படி என்றால் சகோதரனாக இருக்க வாய்ப்பில்லை. சொந்தக்காரனா அல்லது வேறு எதுவுமா? அந்த புகைப்படத்தையும் கிடைத்த சில விவரங்களையும் வைத்துக்கொண்டு அவன் மேலும் ஆராய்ந்தான். அவனுக்கு தகவல் கிடைக்கும் நேரத்திலேயே தன் காதலியை பற்றிய தகவலையும் அவன் இன்னும் சேகரிக்க சொல்லியிருக்க, அந்த டிடெக்டிவ் ஏஜென்சியின் மூலமாக அவளுக்கு வீட்டில் வரன் பார்த்து கொண்டிருப்பது தெரிந்ததும் அவளை திருமணம் செய்ய உடனே புறப்பட்டு வந்து விட்டான். ஆனால் நேரடியாக போய் பிருத்திவியிடமும் வெண்ணிலாவிடமும் கேட்க முடியாத சூழ்நிலை. இந்தியா வந்த பிறகு அவனுக்கு பல அதிர்ச்சிகள் காத்திருந்தது. கடைசி வரை அவனால் தன் காதலை வெளிப்படுத்த முடியாமல் கிட்டத்தட்ட வற்புறுத்தி அவளை பிளாக்மெயில் செய்துதான் திருமணம் செய்து கொண்டான். அவளிடம் பேசிக் கொண்டிருந்தாலும் அவன் ஆழ்மனது ஒரு சுத்தி விட்டு வந்திருந்தது. அவள் கொட்டாவி விட்டபடியே பேசிக் கொண்டிருந்தாள். பேபி, உனக்கு தூக்கம் வருது, நீ போய் தூங்கு. நாளைக்கு 10 மணிக்கு திறப்பு விழா. ஆனா நாம 9 மணிக்கெல்லாம் அங்க இருக்கணும். கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பணும் என்று கூற, சிரித்த முகமாக அவனிடம் குட் நைட் சொல்லிவிட்டு சென்றவளையே பார்த்து கொண்டிருந்தான் ஆதவன். இவள் முகத்தில் இந்த சிரிப்பை வாட விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் அது எத்தனை நாட்களுக்கு என்று தெரியவில்லை. உண்மைகள் என்றாவது வெளியே வந்துதானே ஆகும். அப்படி உண்மைகள் வெளிவரும் தருணத்தில் அவளால் அதை இதே சிரிப்புடன் ஏற்க முடியுமா என்று தெரியவில்லை. கண்டிப்பாக மனமுடைவாள் என்று மட்டும் தோன்றியது. எதுவானாலும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தன்னறைக்கு வந்துவிட்டான். ஆனால் உறக்கம் வரவில்லை. அவன் மனது சுற்றி வந்ததில் தாய், தந்தை, தங்கை என்று அனைத்திலும் தேங்கி நின்று விட்டது. பிறகு துரோகத்திலும் மாட்டிக்கொண்டு
அந்தரத்தில் தொங்கியது. தங்கையின் இந்த நிலைக்கு காரணமானவனை எண்ணும்போது இரத்த நாளங்கள் கொதித்தது. அவனை தும்சம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் பெற்றோர்களின் மரணம், அபிநயாவின் இந்த நிலை என்று அவனை கட்டி போட்டு வைத்தது என்றால் மற்றொன்று மதியழகி. தான் பழிவாங்குகிறேன் என்று இப்பொழுது இறங்கினால் அதில் முதலில் பாதிக்கப்படுவது அவள்தான் என்று தோன்றியது. அவளுக்காகவே பொறுத்து போக எண்ணினான். மீண்டும் மீண்டும் பழி வாங்குகிறேன் என்று கிளம்பிவிட்டால் தனக்கு எதுவுமே மிஞ்சாது என்ற எண்ணம் இப்பொழுதெல்லாம் வலுக்க ஆரம்பித்ததும் ஒரு காரணம். அவன் நிம்மதியான ஒரு மனநிறைவான வாழ்க்கையை வாழ ஆசைப்படுகிறான். அதில் அவன் தங்கையும் தங்கை குழந்தையும் வேண்டும் என்று நினைக்கிறான். அவர்களை காப்பாற்றுவதற்கும் புதிதாக ஏற்படுத்தி கொண்ட உறவை பேணுவதும் தன் காதல் மனைவியை காப்பதற்கு அவன் பொறுமையை கட்டியாள வேண்டியிருந்தது. ஆனால் மனைவிக்காகவும் தங்கைக்காகவும் அந்த குழந்தைக்காகவும் எதை வேண்டுமென்றாலும் செய்ய தயாராக இருந்தவன் பழக்கமில்லாத பொறுமையை கிட்டத்தட்ட 6 மாதங்களாக இழுத்து பிடித்து வைத்திருக்கிறான். செந்திலிடம் அவனுடைய பழைய கோபம் சற்று ஆக்ரோஷமாகவே வெளிப்பட்டு விட்டது. எங்கே அவன் வீட்டில் உளறி விடுவானோ என்று பயந்தான். மொட்டை மாடியில் செந்திலை மதியழகி பார்க்கவில்லை என்றாலும் அவனுக்கு நேர்புறமாக இருந்த ஆதவன் கவனித்தான். அவனை குழப்ப வேண்டுமென்றே அவள் முன்னிலையில் அவளை இன்னும் கொஞ்சினான். அவள் தலைமுடியை ஒதுக்கிவிட்டான். சரியாக அவள் முகமும் செம்மையுற அவளின் வெட்க முகம் அது அவன் உள்ளத்தை பூரிக்க வைத்தது என்றால் செந்திலின் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தது. அனைத்தையும் நினைத்து கொண்டே விடியலில் தான் உறங்கினான். 3 நாட்களாக உறக்கம் இல்லாதது சோர்வின் காரணமாகவே நித்ரா தேவி அவனை உறங்க வைத்திருந்தாள். விடிந்தது. அந்த விடியல் சந்தோஷம், துக்கம் என்று அனைத்தையும் மாத்தி கொடுக்க போகிறது என்று தெரியாமலேயே விடிந்து கொண்டிருந்தது. தன்னுடைய அறையில் தயாராகி வெளியில் வந்தவன் மதியழகியின் அறை கதவை தட்டி கொண்டிருந்தான். நான் இன்னும் கிளம்பல என்று உள்ளிருந்து குரல் வந்திருக்க, ஏதாவது ஹெல்ப் வேணுமா பேபி? நானும் வேணா ஹெல்ப் பண்ணவா என்று இவனும் குரல் கொடுத்தான். முதலில் கடுப்பாக இருந்த அந்த பேபி இப்பொழுது அவள் செவிகளில் விழும்போது இனித்தது. உதட்டை சுளித்து தனக்குள்ளாக சிரித்தவள், கண்ணுக்கு மை தீட்டணும், வச்சு விடுறீங்களா என்று அவள் நக்கலாக கேட்டிருக்க, நீ ட்ரெஸ் பண்ணிட்டியா என்று கேட்டான் ஆதவன். நீங்க தாழ்பால உடைச்சு வச்சிருக்கீங்க, மறந்துட்டீங்களா? குளியல் அறையிலேயே ட்ரெஸ் பண்ணிட்டு தான் எப்பயும் வெளியே வருவேன் என்று அவள் பதில் கூறிக்கொண்டிருக்கும் போதே ஆதவன் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்திருந்தான். தலை பின்னிக் கொண்டிருந்தாள் அழகி. அவள் உடைக்கென்று வாங்கிய நகைகள் அனைத்தும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மீது அப்படியே இருந்தது. அவள் இன்னும் கண்ணுக்கு மை தீட்டவில்லை என்பதும் அவன் கண்களுக்கு நன்றாகவே தெரிந்தது. அப்போதுதான் குளித்துவிட்டு வந்திருக்கிறாள் என்பதும் புரிந்தது. வாசனை அவள் அருகில் செல்லும் போதே அவன் நாசியை தொலைத்தது. அவளை தாண்டி கொண்டு வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளில் சாய்ந்து அமர்ந்தவன் அவள் தோள்களில் கரம் பிடித்து அவளை அமர வைத்து மையையும் எடுத்திருந்தான். நான் விளையாட்டுக்கு சொன்னேன் என்று சிரித்தபடியே அவள் பின்னால் போக, பட் ஐ எம் நாட் ஜோக்கிங் பேபி, ஐ ஆம் ட்ரூலி சீரியஸ் என்றான் அவன். விளையாடுற நேரம் இல்லை, ஃபங்க்ஷன் இருக்குங்க என்றாள் அவள். ஸோ வாட், ட்ரஸ்ட் மீ பேபி, அபிக்கு வச்சு விட்ட பழக்கம் இருக்கு, உனக்கும் அழகா வைப்பேன் என்று கூறி அவளை அமைதிப்படுத்தியவன் அவள் கண்களுக்கு மையையும் அழகாக தீட்டியிருந்தான். கண்களை சிமிட்டி கண்ணாடியில் தன்னை பார்த்தவளின் இதழ்கள் தானாக வளைந்தது. உண்மையிலேயே அழகா வச்சிருக்கீங்க. உங்க தங்கச்சிக்கு தான் வச்சிங்களா இல்ல வேற யாருக்காவது வச்சிங்களா என்ற சந்தேகத்தை குரலில் தேக்கி வைத்து அவள் நக்கலாக சிரித்துக்கொண்டே கேள்வி கேட்டிருந்தாள். என்று உதட்டை கடித்தபடி எங்கோ பார்த்து கொண்டு யோசித்தவன், வச்சு விட்டிருக்கேன் பேபி, எப்படி கண்டுபிடிச்ச என்று அவன் கேட்ட நொடி அவள் முகம் சூம்பி விட்டது. அதை அவதானித்துக் கொண்டே விகாசித்தவன், எங்க அம்மாவுக்கு வச்சு விட்டிருக்கேன், ப்ராக்டிஸே எங்க அம்மா கண்ணில் தான் நடத்தியிருக்கேன், அதுக்கப்புறம் தான் என் தங்கச்சிக்கு, இப்போ உனக்கு, அடுத்து நம்ம பொண்ணுக்கு என்றவன் பேசிக்கொண்டே போக அவள் முகம் செந்தாமரையாக சிவந்து மலர்ந்தது. அவளின் அந்த வெட்கம் அவனை ஆட்டி வைத்தது. நீ வெட்கப்படும் போது ரொம்ப அழகா இருக்க பேபி, அப்ப என்னென்னமோ செய்யணும்னு தோணுது, ஆனா என் கையை கட்டி போட்டு இருக்க என்று தன் 2 கைகளையும் குறுக்காக வைத்து கட்டி போட்டது போல பாவனை செய்து காட்டினான். அவனின் பேச்சை மாற்றுவதற்காகவே, இன்னும் என்ன தெரியும் உங்களுக்கு என்று சிரித்தபடி அழகி கேட்டாள். உன்னோட இந்த செர்ரி லிப்ஸ்க்கு லிப்ஸ்டிக் போடவும் தெரியும், நீ அலோ பண்ணா அதையும் போட காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த அடியேன் என்று குனிந்து வணங்கி அவன் கூற
அவள் இதழ்களில் புன்னகை தவழ்ந்தது. அதற்கு அவள் பதில் கூறியிருக்கவில்லை. இன்னைக்கு ஒரு நாள் அலோ பண்ணி பாரு என்று அவன் இரு பொருள்பட பேச, ஹா ஆசைதான், நானே பண்ணிக்கிறேன் என்று அவன் ஆசைக்கு அவளை முட்டுக்கட்டையிட்டு இருந்தாள். அவன் கண்களில் மையை தீட்டும்போது அவன் கண்களுக்குள் மூழ்கிவிட துடித்த தன் கண்களை கஷ்டப்பட்டு அடக்கினாள் பாவை அவள். இப்பொழுது உதட்டிற்கு சாயம் பூசினால் தான் அவ்வளவுதான் என்று அவள் மனதில் தோன்றிவிட்டது போலும். என்ன பேபி, இப்படி ஆசை காட்டி மோசம் பண்றியே என்றவன் கேட்டு வைக்க, நான் லிப்ஸ்டிக் ரொம்ப லைட்டாக தான் போடுவேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதனால் லைட் டச்சப் தான், அதுக்கு என் கையே போதும் என்று விளக்கம் கூறிக்கொண்டே அவள் உதட்டிற்கு மைல்டாக லிப்ஸ்டிக்கை போட்டிருக்க அவன் பார்வை அவள் உதட்டிலேயே தேங்கி நின்றது. என்று சலிப்பாக அவன் உதட்டை சுளித்து உச்சுக்கொட்ட அவள் கண்களை சுருக்கி என்னவென்று அவனை பாவனையாக கேட்டாள். ஒரே ஒரு வாட்டிதான் அந்த உதடுகளை தொட முடிஞ்சது. இன்னைக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும்னு நினச்சேன், ஆனால் கிடைக்காது போல என்று ஆழ்ந்த பெருமூச்சை வெளியிட்டபடியே அவள் உதட்டை பார்த்து கொண்டே அவன் கூறினான். நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க, நான் ரெடி ஆகிட்டு வரேன். 9 மணிக்கு தானே சொன்னீங்க, மணி 8 கூட ஆகலை என்று அவனை இழுத்து வெளியில் அனுப்புவதற்கு அவள் தயாராக இருந்தாள். சரி, லிப்ஸ்டிக் தான் போட விடலை, அட்லீஸ்ட் இந்த ஜுவல்ஸையாவது போட்டு விடுறேன் என்று பாவமாக முகத்தை வைத்து கொண்டு அவன் கேட்டான். நோ வே, இன்னைக்கு நீங்கள் சரியில்லை, முதல்ல கிளம்புங்க என்று எழுந்தவள் அவன் முதுகுக்கு பின்னால் கையை வைத்து அவனை தள்ளி கொண்டு வெளியில் அழைத்துச் சென்றாள். அவனும் சிரித்து கொண்டே, நான் சரியில்லையா இல்லை நீ சரியில்லையா பேபி என்று கேட்க அவள் உதட்டிலும் வெட்க புன்னகை படர்ந்தது. அதை அவன் பார்க்காதவாறு உடனே மறைத்து கொண்டாள். அவளும் சரியில்லைதான், அது அவளுக்கு புரிந்தது. ஆனால் அது அவனுக்கு தெரியவிடக்கூடாது என்பதில் அவள் மிகவும் கவனமாக இருந்தாள். ஆனால் தன்னை அவன் கண்டு கொண்டான் என்கின்ற வெட்கம் அவனை பார்க்க விடாமல் இப்பொழுது செய்திருந்தது. அவனை அனுப்பிவிட்டு உள்ளே வந்தவளுக்கு மனதினுள்ளே பாடல் ஒலித்து கொண்டிருந்தது. ஏன் எனது இதயம் துடிக்கும் இசையில் கவிதை ஒன்றை எழுதினாய், அதை விழியில் கோர்த்து உயிரினுள்ளே பார்வையாலே சொல்கிறாய். அதே பாடல் வரிகளில் ஆண் பகுதியை அவன் மனதும் உச்சரித்துக் கொண்டிருந்தது. உன்னோட நானும் வாழ, உன்னோட நானும் சாக, உன்மடி சாயவா, உன்மடி சாயவா, உன் பார்வை என்னை கொல்ல சாய்ந்தேனே நானும் மெல்ல, நீதான் என் மன்னவா, நீதான் என் மன்னவா. இருவர் மனதும் நெகிழ்ந்து ஒரே பாடலை ஆண் பகுதியை அவனும் பெண் பகுதியை அவளும் மாறி மாறி பாடிக்கொண்டிருந்தார்கள். அவன் ரசிப்பதாலேயே அவள் உள்ளே புது மயக்கம் ஏற்படுவது போல அவள் ரசிப்பதனால் அவனுள்ளும் புது மயக்கம் ஏற்பட்டு கொண்டுதான் இருந்தது. அந்த நாள் அவர்களின் சந்தோஷம் துக்கம் இரண்டுக்குமே காரணமாக போவது தெரியாமல் இருவரும் சந்தோஷமான மனநிலையுடன் கிளம்பிக் கொண்டிருந்தனர். ஒருவரை பற்றி மற்றொருவரின் சிந்தனையிலேயே அவர்கள் கிளம்ப தயாராகி உணவை உண்ணும் தருவாயில் கூட அவனை ஏறெடுத்து பார்க்க அவள் விளையவில்லை. ஆனால் அவன் பார்வை அவளையேதான் அணு அணுவாக ரசித்து கொண்டு இருந்தது. அவள் வெட்கத்தையும் பொக்கிஷமாக மனதில் பூட்டி வைத்துக் கொண்டிருந்தது. முதலில் அபிநயாவை பார்த்துவிட்டு அதன் பிறகுதான் கம்பெனி திறப்பு விழாவிற்கு சென்றார்கள் மூவரும். அங்கு ஏற்கனவே பிருத்திவியின் குடும்பமும் குமரனின் குடும்பமும் காத்திருந்தது. சந்தானம் குடும்பமும் கூட வந்திருந்தார்கள். முதல் நாள் இரவே சந்தானம் அவர்கள் குடும்பத்துடன் பிருத்திவி வீட்டிற்கு வந்துவிட்டு காலையிலேயே இங்கே வந்திருந்தார்கள். குமரனின் வீட்டிலும் லக்ஷ்மியின் குடும்பம் ஆஜராகி இருக்க அவர்களும் அங்கே வந்திருந்தார்கள். மதியழகியின் திருமணத்தை பார்க்க அவர்களுக்கு கொடுப்பனை இல்லை என்றாலும் இதையாவது பார்ப்போம் என்ற ஆசை அவர்களுக்கு. அந்த இரு குடும்பத்தாரும் அலைபேசியின் மூலமாகத்தான் ஆதவன் அழைப்பு விடுத்திருந்தான். சொந்தங்களற்று இப்பொழுது பெற்றவர்களையும் துறந்து தங்கையும் மருத்துவமனையில் இருக்க தனியாக துணைக்கு கூட சொந்தம் இல்லாத ஆதவனுக்கு மனைவியின் மூலமாக அவ்வளவு சொந்தங்கள் பார்ப்பதற்கே அவனுக்கு கண் பத்தவில்லை. அவ்வளவு பேர் இருந்தும் அங்கு கார்த்திக்கை காணவில்லை. செந்தில் கூட உதயனுடன் ஓரமாக நின்றிருந்தான். ஆனால் கார்த்திக் ஆதவனின் கண்களுக்கு மட்டுமல்ல, மதியழகியின் கண்களுக்கும் படவில்லை. பிருத்திவி, சந்தானம், முகிலினி என்று அவர்கள் குடும்பத்தை ஆதவனுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க ஆகாஷ் தன் அத்தையின் குடும்பத்தை அறிமுகப்படுத்தி வைத்தான். அனைவரும் ஒரே இடத்தில் அப்படி பார்ப்பதற்கு அவனுக்கும் சந்தோஷமாகவே இருந்தது. தன் தங்கையும் அவனுடன் இன்று இருந்தால் இன்னும் மன நிறைவாக இருந்திருக்கும்.
அந்த நாளுக்காக காத்து கொண்டிருந்தவன் அன்றைய நிகழ்விற்காக தயாரானான். ஆதவனுடைய காரியதரிசி இமானுவேல் மற்றும் பார்த்தசாரதி நின்றிருந்தனர். பிரெஞ்சுக்காரன் இமானுவேலுக்கு தமிழ் தெரியாத காரணத்தினால் இங்கே வந்ததும் பார்த்தசாரதியை நியமித்திருந்தான் ஆதவன். இருவரும் ஒன்று சேர்ந்து அனைத்தையும் நன்றாகவே செய்து கொண்டிருந்தனர். அவர்களுக்குள் நீயா நானா என்ற போட்டி இல்லை. பார்த்தசாரதி இமானுவேலுக்கு தமிழையும் கற்றுக் கொடுத்து விட்டான் என்று சொல்லலாம். அதனால் அவர்கள் இருவருக்குள்ளும் நல்ல தோளுமை உருவாகி இருந்தது. சைட் இன்ஜினியர் நாளை குறித்து கூறியிருந்தாலும் அவை அனைத்தையும் பக்காவாக செய்து முடித்தது பார்த்தசாரதிதான். கணபதி ஹோமத்திற்கும் ஏற்பாடு செய்திருந்தான். தம்பதி சமோதினராய் அவர்கள் முதலில் அதில் அமர்ந்து மாலையை மாற்றி கணபதி ஹோமத்தை நிறைவாக செய்து கொண்டிருக்க பெற்றவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் மனம் சந்தோஷத்தால் திளைத்தது. அவ்வப்போதும் மதியழகியின் பார்வை வாசலை தொட்டுவிட்டு மீள, என்ன கார்த்திக் வரலான்னு பார்த்துட்டு இருக்கியா என்று கேட்டிருந்தான் ஆதவன். முதலில் தயங்கிவிட்டு உன்னை நான் அறிவேன் என்பது போல அவனின் பார்வையை எதிர்கொண்டவள் ஆமாம் என்பது போல தலையாட்டினாள். நீ ரொம்ப ஆசைப்படுற மதி, உனக்கே தெரியும் நான் இருந்தா அவன் இருக்க மாட்டான், அவன் இருந்தா நான் இருக்க மாட்டேன்னு. அப்படி இருந்தும் 2 பேரும் வேணும்னு நினைக்கிற பாரு என்று அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில் கூறினான். அதை கேட்டதும் அவள் கண்கள் கலங்க தயாராக இருந்தது. ஈஸி பேபி, உனக்காக நான் இறங்கி போக தயாராதான் இருக்கேன். அவனை நான் மன்னிக்கவும் மறக்கவும் கூட தயாராதான் இருக்கேன். ஆனா 2 கை தட்டினாதானே ஓசை வரும், ஒரே கையால தட்டிக்கிட்டு இருக்க முடியாதுல்ல என்று அவளுக்காக அழகாக விளக்கம் கூறினான். நீங்க உண்மையிலேயே பிரான்ஸ்ல தான் வளர்ந்தீங்களா என்று அவள் கேள்வி கேட்டிருக்க புருவங்களை ஏற்றி இறக்கி வசீகரமான சிரிப்பை உதிர்த்தவன், உனக்கு ஏன் பேபி இவ்வளவு டவுட் என்று கேட்டிருந்தான். அவர்கள் இருவரும் குசு குசு என்று பேசிக்கொண்டிருப்பது அங்கு இருந்தவர்களின் பார்வையில் தவறாமல் பட்டது. ஐயர் கணபதிக்கான மந்திரங்களை ஓதிக்கொண்டிருந்தார். அவர்கள் பேசிக் கொண்டிருந்தாலும் அவர் கூறிய அனைத்தையும் திறம்பட அழகாக செய்து கொண்டும் இருந்தனர். இல்ல, இவ்வளவு அழகா தமிழ் பேசுறீங்க, தெல்ல தெளிவா தத்துவம் பேசுறீங்க, பழமொழிய அள்ளி விடுறீங்க. இங்கே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு கூட இவ்வளவு தெளிவு இருக்குமான்னு தெரியல. அழகி கேட்டு வைத்தாள். எல்லாம் எங்க அம்மாவோட கைவண்ணம், சாரி எங்க அம்மாவோட வாய் வண்ணம் என்று கூறும்போது அவன் தாயின் நினைவுகளில் அவன் சற்று தேங்கி நின்று விட்டான். அவளுக்கும் தான் இப்பொழுது சங்கடமாக போய்விட்டது. அவங்க மட்டும் இருந்தாங்கன்னா இந்நேரம் எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பாங்க தெரியுமா? அப்பாவை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. இந்தியாவில் போய் கம்பெனி தொடங்கி அங்கேயே செட்டில் ஆயிடணும்னு. எதை நினச்சி பயந்தாரோ, இங்கே வரணும்னு அவருக்கு துளி கூட எண்ணம் இல்லை. ஒருவேளை இங்கே வந்திருந்தா கூட இவ்வளவு பிரச்சனை இருந்திருக்காதோ என்னவோ என்று அவன் பாட்டிற்கு பேசிக்கொண்டே போக அவன் மனதில் இருந்த ரணத்தை கீறி விட்டு விட்டேன் என்று அவளுக்கு புரிந்தது. அவ்வப்போது அவள் பார்வை வாசலை சென்றடைந்தாலும் கார்த்திக் என்னவோ வரவில்லை. ஒரு வழியாக கணபதி ஓமமும் முடிய ஃபேக்டரியை திறப்பதற்கான ரிபனை வெட்டுவதற்காக கத்திரிக்கோளை மதியழகியின் முன்பு நீட்டிக் கொண்டிருந்தான் பார்த்தசாரதி. நானா என்று கண்களை அகல விரித்தவள் ஆதவனை நோக்கி திரும்பி பார்த்தாள். நீதான் பேபி என்று சளைக்காமல் கூறினான் ஆதவன். இல்ல, பெரியவங்க எல்லாம் இருக்க நான் எப்படி என்று அவள் தயங்க, நம்ம வீட்டுக்கு எல்லாமே நீதான் மதி. உங்க அம்மாவை நான் எங்க அம்மாவை போல நினைக்கிறேன்தா. ஆனா இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உன் கையால நடக்கணும்னு நினைக்கிறேன். நீதான் இனாகரேஷன் பண்ணணும். கண்டிப்பா எங்க அம்மா இருந்திருந்தாலும் இதை தான் பண்ணியிருப்பாங்க. நீ வேணா உங்க அம்மா கிட்ட போய் கேட்டுப்பாரு, அவங்களும் இதையே தான் சொல்லுவாங்க என்று கூறினான். அவள் தயங்கி தன் தாயை திரும்பி பார்த்தாள். அவர் சற்று தூரமாக நின்று கொண்டு புருவ முடிச்சுக்களுடன் என்ன என்பது போல புருவங்களை ஏற்றி இறக்கி கேள்வி கேட்டார். ஒன்றுமில்லை என்று தலையாட்டினாள் மதியழகி. வெண்ணிலாவே அவள் அருகில் நெருங்கி வந்தார். என்னாச்சு மதி, கட் பண்ணாம ஏன் தெவிச்சுக்கிட்டு நிற்கிற என்று கேட்டிருந்தார். இல்லம்மா, வயசுல பெரியவங்க நீங்க நிறைய பேர் இருக்கீங்க, உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்று அவள் தயங்கி நிறுத்தினாள். இது உங்களோட கம்பெனி அழகி, உங்க கம்பெனியை நீ தான் பண்ணணும். நீயும் உன் வீட்டுக்காரரும் சேர்ந்து பண்ணுங்க என்று அவரும் ஊக்கப்படுத்தினார். அதன் பிறகு சங்கடமில்லாமல் கத்திரிக்கோளை வைத்து கட் செய்ய போனவள் அப்பொழுது திரும்பி பார்த்தாள், தன் தம்பி வருகிறானா என்று. அதை உணர்ந்து கொண்ட வெண்ணிலாவும் அவள் தோள்களில் தட்டி கொடுத்தார். ஆழ்ந்த பெருமூச்சை வெளியிட்டவள் அவனையும் சேர்த்து அழைக்க ஆதவனோ கைகளை கட்டிக்கொண்டு நீதான் செய்ய வேண்டும் என்பது போல நின்றான். பரிமளாவும் கட் பண்ணு பாப்பா, எல்லாம் வெயிட் பண்றாங்கல்ல என்று கூறினார்.
தயக்கங்கள் இருந்த போதும் பிங்க் நிறத்தில் இருந்த அந்த ரிப்பனை கட் செய்தால் மதியழகி. அதன் பிறகு கம்பெனியை சுற்றி பார்த்தனர். அங்கு தற்காலிகமாக வேறு இடத்தில் வேலை செய்து கொண்டிருந்தவர்களும் அந்த கம்பெனி திறப்பு விழாவில் கலந்து கொள்ள அவர்கள் அனைவருமே ஆர்வமாகவே சுற்றி பார்த்தனர். மதியழகியின் சொந்தங்களும் அந்த இடத்தில் இவ்வளவு பெரிய கம்பெனியா என்ற ரீதியில் தான் சுத்தி பார்த்தனர். அதன் பிறகு உணவுகள் பரிமாறப்பட சந்திரா பட்டாம்பூச்சியாக இங்கும் அங்கும் படபடத்து ஓடிக்கொண்டிருந்தாள். தன்னுடைய கேபினில் மதியழகியை கூட்டிக் கொண்டு சென்றான் ஆதவன். அவனுடைய சேரில் அவளை அமர வைத்து ஒரு சுற்று சுற்றினான். இது நீங்க உட்கார வேண்டிய சேர், என்னையே உட்கார வைக்கிறீங்க என்று கேட்டாள் மதியழகி. எனக்கே பாஸ் நீதான் மதி என்று அவன் குலைவாக கூறினான். போதும், இது ஆபீஸ் என்று அவனுக்கு உணர்த்த எண்ணினாள் அவள். இது ஆபீஸ் தான் பேபி, ஆனா நம்மளோட கேபின், இங்க யாரும் வரமாட்டாங்க என்றான் ஆதவன். இன்னைக்கு வருவாங்க, ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்குற பெர்மிஷன் இருக்கு என்று சளைக்காமல் அவனுக்கு பதில் உரைத்தாள். அவன் இதழ்கள் அவள் அடுத்தடுத்த வார்த்தைகளால் புன்னகையை கடன் வாங்கி கொண்டது. கிட்டத்தட்ட விழா முடியும் தருவாயில் இருக்க ஆதவனின் அலைபேசி ஒளிர்ந்தது. அது ரூபாவதியிடம் இருந்து வருகிறது என்று தெரிந்த நொடி பதட்டமானவன் அவசரமாக அதை காதற்கு கொடுத்தான். சார், காயத்ரி ஏதோ அப்நார்மலா இருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் வாங்க என்று கூறியிருக்க அனைத்தையும் மறந்தவன் அனைத்தையும் துறந்து அவசரமாக ஓடினான். மதியழகியும் அப்போதுதான் அவனை கவனித்துவிட்டு அவன் பின்னோடு ஓடி வந்தவள், என்னாச்சுங்க என்று கேட்டாள். அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தவன் தன்னை நோக்கி நடந்து வரும் தன் மாமனாரை பார்த்தான். உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைனா நீங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு என் கூட வரீங்களா? காயத்ரிக்கு எமர்ஜென்சி என்று கேட்டான். காயத்ரிக்கு என்ன ஆச்சு என்று உடனே கேட்டிருந்தாள் மதியழகி. ரூபா டாக்டர் ஏதோ அப்நார்மலா இருக்குன்னு சொல்றாங்க, எனக்கு புரியல, பயமா இருக்கு மதி என்று அவள் கைகளை பற்றி இருந்தான். அவளுக்கு ஒன்றும் ஆகாது என்று சமாதானப்படுத்தினாள் மதியழகி. அவன் காரிலேயே இருவரும் ஏறி புறப்பட வெண்ணிலா மற்ற விடயங்களை கவனித்துக் கொண்டார். அனைவரும் என்ன ஏது என்று கேட்டதற்கு பதில் உரைக்காமல் அனைவரையும் அனுப்பி வைத்துவிட்டு வெண்ணிலாவும் மருத்துவமனையை அடையும் போது ஆதவன் மட்டுமே கைகளை பிசைந்து கொண்டு தனியாக அமர்ந்திருந்தான். வெண்ணிலா அவன் அருகில் வந்து, என்ன ஆச்சு காயத்ரிக்கு என்று கேட்டு நிற்க கண்கள் கலங்க அவரை ஏறிட்டவன், தெரியல அத்த, இன்னும் 4 இருக்கு, ஆனா அதுக்குள்ள லேபர் பெயின் வந்துருச்சுன்னு சொல்றாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல என்று தலையில் கையை வைத்துக் கொண்டான். வெண்ணிலாவிற்கும் புரியவில்லை கோமாவில் இருக்கும் பெண்ணிற்கு எப்படி லேபர் பெயின் வந்தது என்று. ஆனால் அதை தன் கணவனிடம்தான் கேட்க முடியும், ஆதவனிடம் கேட்க முடியாதே. கவலைப்படாதீங்க, குழந்தையும் தங்கச்சியும் நல்லபடியா திரும்பி வந்துருவாங்க என்று தன் மருமகனுக்கு ஆதரவாக கூறிக்கொண்டிருந்தார் அவர். சற்று நேரத்தில் உள்ளே இருந்து முகமலர்ச்சியுடன் கையில் ஆண்மகவை ஏந்தி வந்து அவன் முன்பு நீட்டினாள் மதியழகி. கிரிஷ், உங்க மருமகன் என்று ஆதவனின் கையில் கொடுத்திருந்தாள். குழந்தையை பார்த்ததும் அனைத்தையும் மறந்து அவனை கையில் ஏந்தியவன் அப்படியே அள்ளி அணைத்து உச்சி முகந்தான் ஆதவன். அதன் பிறகுதான் சுய உணர்வு பெற்று, ஹபி ஹபி எப்படி இருக்கா என்று படபடப்புடன் கேட்டான். வெண்ணிலாவும் அவள் என்ன கூறப் போகிறாள் என்று மகளின் முகத்தையே பார்த்திருந்தார். ஒரு குட் நியூஸ், ஹபிக்கு இந்த லேபர் பெயின்ல கான்ஷியஸ் திரும்பிடுச்சு, ஆனா இன்னும் ஃபுல்லா ரெக்கவர் ஆகல. அப்பா அதுக்கான மெடிசின்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ரூபாவோட அம்மாவும் உள்ளதான் இருக்காங்க. குழந்தைய உங்ககிட்ட காட்டிட்டு இந்த விஷயத்த சொல்லிட்டு போகலாம்னு வந்து. சிஸ்டர் என்று கூறிய நொடி அதற்காகவே காத்திருந்த ஒரு செவிலியர் வந்து குழந்தையை கையில் வாங்கி கொண்டார். குழந்தையை இன்குபேட்டரில் வைக்கணும், நான் அபியை போய் பார்த்துட்டு நல்ல செய்தியோட வரேன், நீங்க கடவுளை வேண்டிக்கிட்டு உட்கார்ந்துருங்க என்று புன்னகையுடன் கூறிவிட்டு சென்றாள். போனவளை பிடித்து நிறுத்தியவன் அது மருத்துவமனை என்று பாராமல் கட்டி அணைத்து கொண்டான் ஆதவன். என்னங்க இது ஹாஸ்பிட்டல் என்று மதியழகி மெல்லிய குரலில் கூறினாள். அவளை தன்னிடமிருந்து பிரித்தவன், உண்மையாதான் சொல்றியா? அபிக்கு கான்ஷியஸ் வந்துருச்சா என்று தட்டு தடுமாறி கேட்டான். ஆமா, அபி பெயின்ல முகத்தை சுருக்கினா, அதை நானே என் கண்ணால பார்த்தேன். கோமாவிலிருந்து சடனா வெளிவர முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெக்கவர் ஆகும். அதுக்கான மெடிசின்ஸ் தான் அப்பா பார்த்துட்டு இருக்காரு, ஆண்டியும் இருக்காங்க, நானும் போறேன் என்று கூறிவிட்டு அகன்றாள். வேண்டாத கடவுள்களை எல்லாம் வேண்டிக் கொண்டிருந்தான் ஆதவன். சற்று நேரத்தில் பரிமளாவும் அங்கே வந்துவிட அவரிடமும் அந்த சந்தோஷமான நிகழ்வை கூறினான். அவர் முகத்திலும் அவ்வளவு சந்தோஷம். வெண்ணிலா அமைதியாக அனைத்தையும் அவதானித்துக் கொண்டு
அந்த பெண் நல்லபடியாக திரும்பி வர வேண்டும் என்று கடவுளை வேண்டிக் கொண்டே அமர்ந்திருந்தார். மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்பதால் அனைவரையும் அங்கிருந்து வீட்டிற்கு அனுப்பிவிட்டு தான் அவசரமாக தன்னுடைய மருத்துவமனைக்கு முக்கியமான விஷயமாக செல்வதாக கூறி இங்கே வந்திருந்தார். அவருடைய அலைபேசியில் சந்திரா அழைத்து கொண்டே இருக்க அட்டன் செய்து, ஒரு முக்கியமான வேலைமா, அப்புறமா பேசுறேன் என்று கூறிவிட்டு வைத்து விட்டார். அவள் தன் மாமனுடைய வீட்டிற்கு சென்று அங்கே கூடியிருக்கும் சொந்தங்களுடன் நேரத்தை செலவழிக்க ஆரம்பித்து விட்டாள். இங்கு உதயனும் செந்திலும் தங்கள் வீட்டிற்கு வந்திருக்க அருளழகன், ராணி, சந்தானம், முகிலினி என்று அவர்களை உபசரிக்க வீட்டிலேயே தங்கிவிட்டிருந்தனர். மாலை சென்று இரவும் நெருங்கிக் கொண்டிருந்தது. கடும் போராட்டத்திற்கு பிறகு அபிநயா என்கின்ற காயத்ரி கண்களை பிரிக்க முடியாமல் மெல்ல பிரித்தாள். இருள் சூழ்ந்திருந்தது போல தெரிந்தது. கைகளை கொண்டு துளாவினாள். அவள் கைகளை ஆதரவாக பற்றினாள் மதியழகி. சற்று நேரம் சென்றது அவளுக்கு அந்த இருட்டிலிருந்து வெளிச்சம் கண்களுக்கு புலப்பட. கூசிய கண்களை மூடி திறந்தவள் அதன் பிறகு ஒளியின் வசத்தால் மெலிதாக கண்களை சிமிட்டி பார்க்கும்போது அவளிடம் பேசிக் கொண்டிருந்தனர் பிருத்திவிராஜ், ரூபாவதியின் தாயாரும். காயத்ரி, நாங்க பேசுறது கேக்குதா? எங்களை உனக்கு தெரியுதா என்று மாறி மாறி ஏதேதோ கேள்வி கேட்டுக்கொண்டிருக்க ஒரு சுற்று வந்தவள் பார்வை நிலைத்து நின்றது மதியழகியிடம். அவளை பார்த்து புன்னகை புரிந்தவள், அண்ணி என்று அதை உச்சரிக்கவே அவ்வளவு கஷ்டப்பட்டாள். முகம் முழுக்க புன்னகையுடன் அவளை அதே ஆர்வத்துடன் பார்த்திருந்த மதியழகிக்கு பின்புதான் ஏதோ புரியப்பட, என்ன உனக்கு தெரியுதா என்று கேட்டாள் அழகி. தலையை ஆட்டியவள் மீண்டும் அதே அண்ணியை உச்சரித்திருக்க, நான் உன்கிட்ட பேசினதெல்லாம் உனக்கு காதல விழுந்ததா என்று கேட்டாள். அபிநயா புருவ முடிச்சுடன் அவளை ஏறிட்டாள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாடல்ல வர குரலை பார்க்காதீங்க, வரிகளை மட்டும் பாருங்க. வரிகள் தான் முக்கியம். அந்த இடத்துக்கு பொருத்தமான வரிகள் வர்றதுனால தான் அந்த பாடல்களை போட்டேன். அதை அப்படியே பாட்டாக போட முடியாது, காப்பிரைட்ஸ் பிரச்சனை வரும். ரீடிங் மாதிரி படிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை, அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பாடியிருக்கேன். கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு வரிகளை மட்டும் கவனிங்க. தேங்க்யூ ஸோ மச்.